ஓகே ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஓகே. நேற்று ஜியோகிராஃபி பார்த்தோம் இல்லையா? தமிழ்நாடு ஜியோகிராஃபி பார்த்துருந்தோம். சரியா? ஸ்கூல் புக் செக் பண்ணீங்களா? போயிட்டு பண்ணலையா? டைம் கிடைக்கலையா? ஸ்கூல் புக் செக் பண்ணணுமே, பண்ணாதானே உங்களுக்கு தெரியும். சரியா? சரியா, சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ உங்கள் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், உங்கள் சிலபஸில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி கொடுத்துருக்கான் 1526 தானே கொடுத்துருக்காங்க. சரியா? 1526 இருந்து 1947 வரைக்கும் கொடுத்துருக்கான். சரியா? அது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. தென் அகைன் வந்து மாடர்ன் இந்தியா. சரியா? மாடர்ன் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அங்க பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சது. விச் மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸாவும் இருந்தது. நேற்று சொன்ன மாதிரி தான். சரியா? 1 மார்க் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினாவும் இருந்தது. அண்ட் 1526 விட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1855ல, அதாவது பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து, சரியா, 1855ல இருந்து 1947 வரைக்கும் கொஸ்டின்ஸ் அதிகமா காணப்படுது இந்த ஏரியால. சரியா? ஸோ ஒன் கொஸ்டின்னாலே எக்ஸாக்டா சூஸ் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா படிக்க முடியுது பழைய கொஸ்டின் பேப்பரை சூஸ் பண்ணால. 1857ல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா 1947 வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? பழைய கொஸ்டின் பேப்பர்ல. அண்ட் அகெயின் பாத்தீங்கன்னா இதே ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பத்தி, சரியா, விவேகானந்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சா, ஸோ அவங்கள பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்க டிஆர்பில ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இதை தவிர்த்து வேற எந்த விஷயங்கள்ல கொஸ்டின் அதிகமா இருந்துச்சுன்னா, ஆஃப்டர் பிரிட்டிஷ், சரியா, ஆஃப்டர் பிரிட்டிஷ் வந்து, ஸோ பிரிட்டிஷ் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல, சரியா, என்ன சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் சிஸ்டம்ல என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸே வந்திருக்கு. சரியா? நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணது கூடியது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஓகே, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆஃப்டர் பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசி, சரியா, படிக்கணும்னு நினைச்சா ஸோ அந்த ஏரியா வந்து நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல இல்லைன்னு சொல்ல போனா இந்த பகுதி, சரியா, 1855ல இருந்து 1947 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பகுதியில, ஸோ இந்த ரெண்டு பகுதியில அந்த மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு கொஸ்டின் வந்துருது. அதையும் மீறி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பாத்தீங்களா, ஸோ விவேகானந்தா, ராஜாராம் மோகன் ராய், ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ மாடர்ன் இந்தியான்றது அவங்க இதை தான் மென்ஷன் பண்றாங்க. சரியா? இந்த விஷயத்தையும் ஆஃப்டர் பிரிட்டிஷ் அப்படிங்கிறது இதான் மென்ஷன் பண்றாங்க. ப்ரீ ஹிஸ்டரி, சரியா, ப்ரீ ஹிஸ்டரி அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரிஸ் சொல்ல போனா, ஏன்ஷியன்ட் சொல்லுவோம் இல்லையா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரிஸ்ல பாத்தீங்கன்னா பாமினி கிங்டம், சரியா, பாமினி கிங்டம்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. விஜயநகர பேரரசுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி சுத்தமா கிடையாது. உங்களுக்கு வேதிக்ல இருந்து கொடுத்துருக்காங்க, வேதிக் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு கொஸ்டின் இது வரைக்கும் வரல. பட் ஆனா வரலன்றதுக்கோசரம் என்ன பண்ண முடியாது, டேரக்டா விட்டுற முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம். ஸோ நம்ம மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல இருந்து தெரிஞ்சுக்க போறோம். சரியா? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் சொல்ல போனா கிட்டத்தட்ட அது ரொம்ப பெரிய டாபிக் தான். சரிங்களா? ரொம்ப பெரிய டாபிக் தான். ஸோ அந்த பெரிய டாபிக்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம பார்த்தா போதும். சரியா? எழுதிக்கோங்க, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் யூரோப் ஆங்கிலேயர்கள் வந்து ஆஃப்டர் பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசி, ஸோ அது வரைக்கும் பார்க்கலாம். எழுதிக்கோங்க, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி நான் வந்து என்னென்ன டாபிக்ல இருக்கு, சரி, என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 18th செஞ்சுரி, சரியா, 18th செஞ்சுரி அண்ட் 19th செஞ்சுரியில தான் வந்து இது ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. 18th செஞ்சுரியில இருந்து 19th செஞ்சுரியில தான் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் திங். சரியா? முதலாவதாக எந்த நாடு வந்து நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டா போர்ச்சுகல். சரியா? போர்ச்சுகீஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, போர்ச்சுகீஸ். சரியா? இதுக்கு வழிவகுத்தவர் யாருன்னா யாரு, ஹென்றி. சரியா? ஹென்றி அவர் என்ன சொல்லுவாங்கன்னா நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது புது நாடுகளுக்கு வழி கண்டுபிடிக்கிறது, கடல் வழி பயணங்களுக்கு வழி கண்டுபிடிக்கிறது தான். சரியா? இவருக்கு ஒரு பயிற்சி பள்ளியை வச்சு நடத்திருப்பார், ஹென்றி த நேவிகேட்டர். சரியா? சோ இவர் பள்ளியில பயின்றவர் தான் யாருன்னா பார்த்தலோமியா டயஸ். டயஸ், பார்த்தலோமியா டயஸ். அவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா முதல் முறையாக அந்த பயணத்தை, சரியா, இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருப்பார். சரியா? எது வரையும் வந்திருப்பாங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கேப் ஆஃப் குட் ஹோப் தெரியுமா? கேப் ஆஃப் குட் ஹோப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிறது நன்னம்பிக்கை முனைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்ல? ஓகே, அது வரைக்கும் வந்த ஆள் யாருன்னா பார்த்தலோமியா டயஸ் தான். சரியா? பார்த்தலோமியா டயஸ். சரியா? சோ ஒன் வேர்ட் மாதிரி நாம பாத்துக்கலாம். சரியா? ஃபுல்லா இன்டெப்தா போக வேண்டாம். ஓகே,
சோ அது வரைக்கும் தான் இவர் வந்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் அந்த பயணத்தை கண்டினியூ பண்ணது, அதாவது அடுத்த பயணத்தை கண்டினியூ பண்ணது யாருன்னா பாத்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. ஒரு இந்தியாவுடைய ஒரு செயலர் இருப்பார், இந்திய கப்பல் ஓட்டுறவர் இருப்பார். அவருடைய உதவி மூலமா வாஸ்கோ ட காமா தான் முதலா இந்தியாவுக்கு வந்தது. சரியா, அதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா, வாஸ்கோ ட காமா எப்போ வந்தாரு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இயரோட 1498. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், ஃபர்ஸ்ட் யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரிசீவ் பண்ண பிரின்ஸ் ஒருத்தர் இருக்கார். சரியா, யாரு? ஜமோரின். இது குரூப் 4ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கான். சரியா, வாஸ்கோ ட காமா வரும்பொழுது அவரை ரிசீவ் பண்ண பிரின்ஸ் யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. சரியா, புக் பேக் கொஸ்டின்ஸ், பழைய கொஸ்டின்ஸ் வச்சுதான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறேன். சரியா, நீங்க ரொம்ப இதை மட்டும் தெரிஞ்சுட்டாலே போதுமான விஷயம். சரியா, வாஸ்கோ ட காமாவுடைய இரண்டாவது விசிட், செகண்ட் விசிட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விசிட் எப்போன்னா 1498ல, செகண்ட் விசிட் 1501ல. சரிங்களா, ஓகே 1501. சோ இது வந்து இந்த விஷயத்துக்கு போதும். சரியா, 1501ல. ஓகே, தென் அடுத்தது வாஸ்கோ ட காமாவுக்கு அடுத்தது. ஓகேவா, வாஸ்கோ ட காமாவுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இந்த ஆள் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. ஓகேவா, அல்மேடா தான், அல்மேடா, பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீஸ் கட்டுப்பாட்டு தலங்களுக்கு, சரியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீஸ் கட்டுப்பாட்டு தலங்களுக்கு முதல் கவர்னர் இவர் தான். இஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. முதல் கவர்னர் தான் யாரு? பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இந்த மாதிரி கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்க. இவருடைய கொள்கை என்னன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீலக்கடல் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருடைய பாலிசி என்னது? நீலக்கடல் கொள்கை. பிரான்சிஸ்கோ டி அல்மேடா நீலக்கடல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அவருக்கு அடுத்தது அல்போன்சா டி அல்பக்கூர். அல்போன்சா டி அல்பக்யூ. அல்போன்சா டி அல்பக்யூ. சரியா, இவர் வந்து ரெண்டாவதா வந்தாரு. முதல்ல என்ன சொல்லலாம்னா இஸ் a ரியல் ஃபவுண்டர்னு சொல்லி சொல்றாங்க. ரியல் ஃபவுண்டர். ஒரு போர்ச்சுகீஸினுடைய அடித்தளம் அமைத்து கொடுத்ததே யாருன்னா இந்த அல்போன்சா டி அல்பக்யூ தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அல்போன்சா டி அல்பக்யூரை பத்தி தெரிஞ்சுட்டா போதும். இப்படியும் கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். போர்ச்சுகீஸ் வந்து முதலாக இந்தியாவில எந்த இடத்த கைப்பற்றினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவா. இவர் தான் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பார். கோவாவை தான் முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க, கைப்பற்றிருப்பாங்க. வாஸ்கோ ட காமா வந்தது காலிக்கட்டுக்கு. சரியா, கைப்பற்றினதுன்னா முதல்ல கோவாவை தான் கைப்பற்றிருப்பாங்க. ஓகே, இவரை பத்தி போதும். அடுத்தது நினோ டி சுன்ஹா. நினோ டி NINO சுன்ஹா. இவரை பத்தி ஒரே விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம். கொச்சின் அப்படின்ற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தலைநகர் இருந்திருக்கும். அது கோவாவுக்கு ஷிஃப்ட் பண்ணார். இது ஆல்ரெடி பழைய கொஸ்டின். சரியா, போர்ச்சுகீஸினுடைய இது எங்க இருக்கும்? கொச்சின்ல தான் அதனோட தலைநகரமா இருந்திருக்கும். அதை ஷிஃப்ட் பண்ணது யாருன்னா கோவா. சோ போர்ச்சுகீஸை பத்தி இவ்வளவு தெரிஞ்சா போதும். சரியா, ஓகே. இதை தவிர்த்து இன்னும் ஒரு விஷயம் போர்ச்சுகீஸ் அவங்க டொபாக்கோ அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்தியாவில முதல் கொண்டு வந்தாங்க. கரெக்டா, அந்த விஷயம் கேட்டிருப்பாங்க. இது வந்து குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். சரியா, அதனால தெரிஞ்சுட்டோம் கேட்குது. சரியா, டொபாக்கோ அப்படிங்கிறத இந்தியாவில முதல்ல கொண்டு வந்தது யாரு? போர்ச்சுகீசியர்கள் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஃபைன். சோ இவ்வளவு தெரிஞ்சா போதும். இன்னொரு விஷயம் கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. பிரிண்டிங் பிரஸ், ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் எங்கன்னா ஓகே கோவால கொண்டு வந்தாங்க. 1556ல ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் கோவால. சரியா, சோ முதல் வந்தது யார் அப்போ? போர்ச்சுகீஸ். சரியா, அதோட முடிச்சுக்கோங்க, போர்ச்சுகீஸ் பத்தி போதும். ரெண்டாவது டச். இந்த வரிசை கூட கேட்கலாம் உங்க எக்ஸாம்ல. சரியா, ஃபர்ஸ்ட் யார் வந்தா, செகண்ட் யார் வந்தா அப்படின்ற ஒரு மீனிங் கூட இருந்தா. டச் வந்து 1602. 1602. ஓகே, டச்சை பத்தி நம்ம பெருசா ஒண்ணும் படிக்க போறது இல்ல. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட், முதல் செட்டில்மெண்ட் எங்கன்னா மசூலிப்பட்டினம். அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் மசூலிப்பட்டினம். சரியா, மசூலிப்பட்டினம் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட். டச்சோட வந்து கேபிட்டல்னு சொல்லி சொல்லுவாங்க. தலைநகரம், ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புலிக்காட்டு இருக்கும், பழவேற்காடு இருக்கு இல்லையா, அங்க இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நாகப்பட்டினத்துக்கு மாத்திருப்பாங்க. அது மட்டும் போதும். 1960ல, சரி 1690ல.
ஓகே. ஸோ டச்சை பத்தி இவ்வளவு தெரிஞ்சா போதும். சரி 1690 சார் அது. ஓகே. ஸோ அடுத்தது யாரை பார்க்க போறோம்னா பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷை பற்றி மட்டும் கொஞ்சம் எலபரேட்டா பார்த்துக்கலாம். ஓகே, அது கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா கடைசி வரையும் அவங்க தான் இருப்பாங்க இல்லையா. பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா. அது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 31 டிசம்பர். ஓகே, 31 டிசம்பர் 1600. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லுவாங்க இல்லையா, கிழக்கு இந்திய கம்பெனி. ஓகேவா. ஓகே ஃபைன். ஸோ அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து குயின் எலிசபெத் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய வாணிகர்களுக்கு இந்தியாவுக்கு ட்ரேட் பண்றதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க. சரியா. அப்படி அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ், இது ரொம்ப முக்கியம், கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா முகல் கோர்ட்டுக்கு வர்றாரு. முகல் கோர்ட். சரியா. முகல் கோர்ட்ல அந்த டைம்ல யாருன்னா ஜஹாங்கீர். சரியா. ஜஹாங்கீர் தான் வந்து என்னவா இருக்காரு, அரசராக இருப்பார். அவர்கிட்ட தான் வந்து பர்மிஷன் கேட்பார். எதுக்காக, கோர்ட் கட்டுறதுக்காக. சரியா. அவர் கொடுத்த பர்மிஷன்ல தான் ஃபர்ஸ்ட் கோர்ட் எங்க கட்டுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் சரியாது சூரத்ல அவர் கொடுத்த கோர்ட் கட்டுறாங்க. சூரத் 1613. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யாருன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோங்க. செகண்ட் வருது யாருன்னா கேப்டன் சரியா சார் தாமஸ் முன்ரோ. இது ரொம்ப முக்கியம். சாரி தாமஸ் ரோ. தாமஸ் ரோ சார், தாமஸ் ரோ. தாமஸ் ரோ. தாமஸ் ரோ அவரும் வந்து ஜஹாங்கீர் கிட்ட செகண்டா முகல் கோர்ட்டுக்கு வரக்கூடியவர். ஃபர்ஸ்ட் யார் வந்தா, செகண்ட் யார் வந்தா. எதுக்காக வரும்னா எதுக்கு, ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பெர்மிஷனுக்காக வராங்க. சரியா. இந்த ரெண்டு விஷயம். அதுக்கப்புறம் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்களா, மெட்ராஸ். சரியா. மெட்ராஸ் எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பழைய கொஸ்டின்ல கேட்டிருந்தான். 1639. சரியா. 1639. சரியா. 1639ல சர் பிரான்சிஸ் டே. பிரான்சிஸ் டே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சரியா. 1639ல பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் சந்திரகிரி அப்படிங்கிற ரூலர் கிட்ட இருந்து, சரியா, சந்திரகிரி ஆளக்கூடிய மன்னர் கிட்ட இருந்து ஒரு சின்ன இடத்தை வாங்கி உருவாக்கக்கூடியதா என்னது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் மெட்ராஸ். சரியா. இந்தியாவில வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோர்ட், சரியா, முதல்ல கோட்டையை கட்டினது என்னன்னா நம்ம ஜார்ஜ் ஃபோர்ட் தான். சென்னையில் இருக்கக்கூடியதுல ஜார்ஜ் ஃபோர்ட் அதான் ஃபர்ஸ்ட் ஃபோர்ட். யார் கட்டுறாங்கன்னா பிரிட்டிஷ் அப்படிங்கிறவங்க கட்டுறாங்க. இது வந்து மெட்ராஸ்க்காக. அடுத்தது பாம்பே எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, பாம்பே வந்து பாத்தீங்கன்னா கிங் சார்லஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரியா. கிங் சார்லஸ் 2. பாம்பே வந்து கிங் சார்லஸ் 2 அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆக்சுவலா கிங் சார்லஸ் வந்து போர்ச்சுகீஸ் பெண்ணை திருமணம் செஞ்சிருப்பார். அவருக்கு டௌரியா வந்திருக்கும். அவர்கிட்ட இருந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இங்கிலீஷ்காரங்களுக்கு கொடுத்திருப்பார். சரியா. கிங் சார்லஸ். ஓகேவா. அடுத்தது கல்கத்தா, ஜாப் சார்னக். கல்கத்தா ஜாப் சார்னக். எக்ஸாம்ல இப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், எந்த வில்லேஜ் எல்லாம் சேர்ந்து கல்கத்தாவா உருவாச்சுன்னு. மொத்தம் 3 வில்லேஜ். என்னென்ன வில்லேஜுங்க தெரியுமா? ஓகேவா. என்ன சொல்லுவாங்க, சுதானி, கலிகத்தா, கோவிந்தாப்பூர் அப்படின்ற 3 ஊர் சேர்ந்துதான் இன்னைக்கு என்ன இருக்கு, கல்கத்தா அப்படின்னு மாதிரி இருக்கு. சரியா. சுதானி, கலிகத்தா, கோவிந்த்பூர். சுதானி, கலிகத்தா, கோவிந்தப்பூர் அப்படின்றது 3 தான் என்ன இருக்குது இன்னைக்கு கல்கத்தாவா இருக்கு. ஆக்சுவலா குரூப் 4ல கேட்டிருந்தான். சரி, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் முக்கியம். ஓகேவா. சரி, ஓகே. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு போதும். ஓகே. அடுத்தது டானிஷ். டானிஷ் எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருந்தான், டானிஷ் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி அப்படின்றதும் கேட்டிருந்தான். டானிஷ் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? ஆமா, டென்மார்க். சரியா. ஆமா, டென்மார்க். எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்பான், 1616ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா. 1616ல டென்மார்க்கை சேர்ந்தவங்க இவங்க. ஆல்ரெடி இது பழைய கொஸ்டின். ஓகே. டென்மார்க், டான்ன்றவங்க டென்மார்க். சரியா. யாரு வந்திருப்பானா, சரியா, டானிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று உருவாக்கி, அதை உருவாக்கி யார் வந்திருப்பாருன்னா கிறிஸ்டியன் 4. கிறிஸ்டியன் 4 அப்படிங்கிறவங்க நம்ம இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க.
இவங்களோட செட்டில்மெண்ட் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் தான் இவங்க செட்டில்மெண்ட். சரியா? ஒன்னாவது டர்பாங்கூர் விச் மீன்ஸ் தரங்கம்பாடி சொல்லுவோம் இல்லையா, அந்த தரங்கம்பாடி தான் செட்டில்மெண்ட். அதுக்கப்புறம் இவங்களோட செட்டில்மெண்ட் வந்து ஸ்ரீராம்பூர். ஃபர்ஸ்ட் வந்து தரங்கம்பாடி, அதுக்கப்புறம் எங்க வந்தாங்க ஸ்ரீராம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஷிஃப்ட் ஆனாங்க. ஸோ இந்த 2 இடம் டானிஷோடைய முக்கியமானது. ஓகே, தென் லாஸ்ட் ஒன் பிரெஞ்சு. சரியா? புக்ல எக்ஸாக்டா கொடுத்துருக்கான். அந்த லாஸ்ட் ஃப்ரம் யூரோப், யூரோப்ல இருந்து கடைசியா இந்தியாக்குள்ள வந்தது யாருன்னா யாரு? பிரெஞ்சு தான். சரியா? பிரெஞ்சு. ஓகேவா? பிரெஞ்சு. ஸோ பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1864 பை கால்பிரட். கால்பர்ட் மினிஸ்டர் கால்பர்ட்னு சொல்லுவாங்க. COLBERT கால்பர்ட். என்னங்க? கிழக்கு இந்திய கம்பெனி பிரெஞ்சு இந்திய கம்பெனி. சரியா? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேற. சரி, இது வந்து இது பிரெஞ்சு சார்ந்து எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரியா? ஓகே ஃபைன். ஸோ கால்பரேட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஓகே, இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி அட் சூரத். இவங்களுடைய முதல் ஃபேக்டரி எங்க ஒண்ணா சூரத். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பாண்டிச்சேரியை யாரு இது பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஃபவுண்டட் பை மார்டன், பிரான்சிஸ்கோ மார்டின்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், அதுக்காக சொல்றேன். பாண்டிச்சேரியை ஃபவுண்ட் பண்ணது மார்டின், பிரான்சிஸ்கோ மார்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்தான். சரியா? ஸோ இப்போ நான் கொடுக்கறதெல்லாம் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா அந்த அவுட்லைன்ல இருந்து தான் இது வரைக்கும் கொஸ்டின் வந்திருக்கு. அதனாலதான் அந்த பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்திருக்கேன். கொஞ்சம் இன்டெப்தா போனோம்னா கண்டிப்பா என்ன சொல்லலாம்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போக முடியும். பட் ஆனா அந்த அளவுக்கு முக்கியமான தெரியல. சரியா? இந்த அவுட்லைன் வச்சு நீங்க கொஞ்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே, அந்த கதை அந்த ஃப்ளோ தெரிஞ்சு அந்த ஆர்டர் வைஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஹிஸ்டரி புரியும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இங்கிலீஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் பேட்டல்ஸ் முக்கியம் நம்மளுக்கு. சரியா? அந்த பேட்டல்னா வந்து போர்கள். சரியா? இந்த போர் எந்த எப்படி எப்படி கேட்கலாம்னா, ஒரு போர் சொல்லி எந்த ஒப்பந்தத்தின் மூலம் எப்பவுமே போர் நடந்தா ஒப்பந்தம் நடக்கும். போர் முடியல ஒப்பந்தம் நடக்கும். அந்த ஒப்பந்தம் வந்து எந்த போர் வந்து எந்த ஒப்பந்தத்துல முடியுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா? இது ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி நம்ம பாத்துருவோம். ஏன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி எடுத்தோம்னா பெருசா போகும். யார் யார் அடிச்சா இவங்க என்ன போனாங்கன்னு சொன்னா ரொம்ப பெருசா போகும். ஸோ அதனால நம்ம வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி பாத்துடலாம். பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பிளாசி. இதுக்கு இயரே கேட்டிருக்கான் எக்ஸாம்ல. எந்த வருஷம்? பேட்டில் ஆஃப் பிளாசி. அது நீங்க சொல்றது பானிபட். ஆமா, நீங்க சொல்றது பானிபட். 1526 இல்லையா? அது பானிபட். ஆக்சுவலா அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். சரியா? அந்த இடத்துல கொஸ்டின் சரியாம இந்த இடத்துல பேட்டில் ஆஃப் பிளாசி 1757ல நடக்கக்கூடியது. சரியா? பிளாசி போர். போர் பேரே பிளாசி போர் தான். ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். பிளாசி போர். சரியா? பிளாசி போர் எந்த வருஷம்னா 1757. இந்த பிளாசி போர் முடிவுக்கு வந்த ஒப்பந்தம் என்னன்னா, ஒப்பந்தம் பேர் வந்து அலிநகர் ஒப்பந்தம். அலிநகர், ALINAGAR, அலிநகர் ட்ரீட்டி. ட்ரீட்டினா ஒப்பந்தம் சொல்லுவாங்க இல்லையா? ட்ரீட்டி, அலிநகர் ஒப்பந்தம். ஆக்சுவலா புக் பேக் கொஸ்டின் இது. சரியா? 8th புக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தான் கேட்டிருக்கான். பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அடுத்து தொடர்ந்து இன்னொரு போர் நடக்கும், பேட்டில் ஆஃப் பக்சர் போர். சரியா? இது எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். பக்சர் போர் எந்த வருஷம்? 1764ல. 1764. இப்ப நடக்கக்கூடியது எல்லாமே பிரிட்டிஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய போர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரியா? பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் நடக்கக்கூடிய போர் நம்ம தனியா பார்ப்போம். சரியா? ஓகே, பிரிட்டிஷ்க்கும் பக்சர். சரியா? பக்சர் 1774. ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். அலகாபாத் ஒப்பந்தத்தின் முடிவு வருது பக்சர். சரியா? இந்த 2 போர் தான் வந்து என்ன பண்ணிடுவாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரியா? பிரிட்டிஷ்காரங்க நம்மளுக்கு இந்தியாவுக்கு மேல தொடுக்கக்கூடிய முதல் போர் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இல்ல சார், அது ஒப்பந்தம், அது பேரு. இப்ப நீங்க போர் எடுக்கிறனா தோத்து போனவங்க ஒப்பந்தம் பண்ணி கொடுக்குறது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒப்பந்தத்தை தான் நான் சொல்றேன். சரியா? சோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல்ல இந்த 2 போர்ல தான் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த ஆதிக்கம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் ஒரு சண்டை மாதிரி உருவாயிடும். யாருக்கு? பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும்.
சரியா? மீதி 3 பேர், மொத்தம் 5 பேர் வந்தாங்க பாத்தீங்களா? அந்த 5 பேர்ல 3 பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது யாருன்னா பிரிட்டிஷும் பிரெஞ்சு தான் அந்த இடத்துல இருப்பாங்க இந்தியால. சோ அடுத்ததான் என்ன பவர் பார்க்க போறோம்னா, எழுதிக்கோங்க, கர்நாடிக் வார். கர்நாடிக் வார்ஸ். சரியா? அந்த கர்நாடிக் போர் பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தப்பட்டே இருக்கும். சரியா? அதனால இது முக்கியம். கர்நாடக போர்ன்னு சொல்லுவாங்க. கர்நாடிக் பகுதி. விச் மீன்ஸ் இந்த ஆற்காடு வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் தான் இந்த கர்நாடிக் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்காடுல இருந்து இந்த நார்த்தன் பகுதி ஃபுல்லாமே கர்நாடிக் பகுதி. சரியா? கர்நாடக பகுதியில மொத்தம் 3 போர் நடந்திருக்கு. சரியா? இந்த 3 போரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தது தான். தமிழ்நாட்டுல இருக்கு சொல்ல போறேன். சரி, எழுதிக்க, முதல் கர்நாடக போர். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். சரியா? ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். இயர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் படாது. பட் இருந்தாலும் இயர் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? 46ல இருந்து 1746 48 வரைக்கும் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். சரியா? ஓகே. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான். எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு சொல்றேன். ஒரு போர் நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த போருக்கான காரணம் இருக்கும். சரியா? இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு சில விஷயங்கள்ல கேட்டிருக்கான். சரியா? இப்படி கூட கேட்கலாம். முதல் கர்நாடிக் போருடைய காரணம் என்னன்னு கேட்கலாம். சரியா? யாருக்கு யாருக்கும் வார் நடக்குன்னு சொல்லியிருக்கேன், பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும். சரியா? இந்த முதல் கர்நாடக போர் காரணம் என்னன்னா ஆஸ்திரியன் வார். அதாவது யூரோப்ல ஆஸ்திரியான்னு ஒரு ஊர் இருக்கு. சரியா? யூரோப்ல என்ன இருக்கு, ஆஸ்திரியான்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் சண்டையாம். அதனால இங்க பாத்துக்கிட்டாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? முதல் கர்நாடக போர் காரணம்னா ஆஸ்திரிய போர். ஓகே, அங்க நான் இங்க நம்ம வந்து அடுத்தது 2வது கர்நாடிக் போர்ல வாரிசு உரிமை போர் பார்க்க போறோம். அதனால ஆஸ்திரிய போர்னு எழுதிக்கும். சரியா? ஆஸ்திரியன் வார். சரியா? ஆஸ்திரிய போர். ஆஸ்திரிய போர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க கர்நாடக பகுதியில கர்நாடிக் வார்ல நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இதை பொறுத்து 2 பேட்டில் நடக்கும். சரியா? 2 பேட்டில் நடக்கும் ஒரு பகுதிகள்ல. ஒண்ணு வந்து பேட்டில் ஆஃப் சாரி ஒரு பேட்டில் தான், 2வது தான். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் அடையார். சரியா? சாந்தோம் இருக்கு பாத்தீங்களா? சோ சாந்தோம் பகுதியில் நடக்கக்கூடியது அடையார் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடையார் 1746ல நடக்கும் அது. சரிங்களா? 1746ல அடையார் இந்த சாந்தோம் கிட்ட சென்னையில நடக்கும் இல்லையா, அந்த போர். சோ இந்த முதலாவது ஆஸ்திரிய போர் வந்து முதலாவது கர்நாடக போர் வந்து எதன் பொறுத்து முடிவுக்கு வருதுன்னா, ட்ரீட்டி ஆஃப் ஐலா சாப்லி. அங்க யூரோப்ல நடக்கக்கூடிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் மூலியமாக தான் முதல் கர்நாடிக் போர்ன்றது முடிவுக்கு வருது. ஐலா சாப்லி அப்படின்னு சொல்றாங்க. ஐலா சாப்லி 17 இயர் வேணும்னா எழுதிக்கோங்க. சரியா? இயரை பத்தி கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் அவ்வளோ இதா போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடக போர்ன்றது காரணம் என்ன, ஆஸ்திரிய போர். சரியா? யூரோப்ல நடக்கக்கூடிய ஆஸ்திரிய போர் எங்க நடக்குதுன்னா அடையார்ல நடக்குது ஃபர்ஸ்ட் விஷயம். அப்புறம் இது எந்த ஒப்பந்தத்தில் முடிவு வருதுன்னா 1748ல முடிவு வருது. சரியா? ஓகே. அடுத்தது செகண்ட் கர்நாடிக் வார். செகண்ட் கர்நாடிக் வார். ஓகேவா? ஓகே. செகண்ட் கர்நாடிக் போர் வந்து செகண்ட் கர்நாடிக் வார் வந்து பாத்தீங்கன்னா 1749ல இருந்து 54 வரைக்கும். சரியா? 1749ல இருந்து 54 வரைக்கும். இயர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சுன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த அளவுக்கு தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சு. சரியா? ஓகே. கர்நாடிக் வார். சரியா? இதுக்கு தான் என்ன எழுத போறீங்கன்னா வாரிசு உரிமை போர்னு எழுதிக்கோங்க. சக்சஷன் ஆஃப் த த்ரோன். சக்சன் ஆஃப் த்ரோன். அதாவது சிம்பிளா ஒண்ணும் இல்லைங்க. ஹைதராபாத்னு ஒரு இடம் இருக்குது. சரியா? அதுக்கு கரெக்ட் தான். ஹைதராபாத் ஒண்ணு இருக்கும். அப்புறம் என்னது, இங்க ஒரு கர்நாடிக் பகுதி இருக்கும். கர்நாடிக் பகுதி. இந்த 2 பகுதியில் இருக்கக்கூடிய அரசர் செத்து போயிடுவாங்க. அந்த அரசர் செத்து போனதுக்கு அப்புறம் பையனுக்கு அரசர் ஆகணுமா, இல்ல என்ன சொல்றது, அவனுடைய பேரன் அரசன் ஆகுமான்றதான் போர். அதான் வாரிசு உரிமை போர்ன்றது. சரியா? ஒருத்தனுக்கு வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தனுக்கு வந்து பிரெஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. சிம்பிள், அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? அதான் வாரிசு உரிமை போர். 2வது கர்நாடக போர் காரணம் என்னதப்போ வாரிசு உரிமை போர்னு சொல்லிடலாம். இதுல மொத்தம் 2 முதல்ல வந்து நம்ம எப்படி வந்து அடையாறுல ஒரு வார் நடந்துச்சுன்னு பார்த்தோமோ, இது மாதிரி வந்து செகண்ட் கர்நாடிக் போர்ல 2 இடத்துல நடக்கும் சண்டை. சரியா? ஒண்ணு எழுதிக்கோங்க, பேட்டில் ஆஃப் ஆம்பூர். பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749ல. சரியா? 2வது வந்து பேட்டில் ஆஃப் ஆர்காட் 1751ல. சரியா? இந்த 2 போர் வந்து கர்நாடிக் போர்ல இருக்கக்கூடிய 2 சண்டை. இந்த ஆர்காடு போர்ல பிரிட்டிஷ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் என்ன ஆவாரு, ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்படுறார். கரெக்டா?
ஆற்காடு போர்ல ராபர்ட் கிளைவ் ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் தான் ஆற்காடு வீரர் அழைக்கப்படுறார். சரியா? இந்த இரண்டாவது கர்நாடிக் போர் அப்படின்றது எதை பொறுத்து முடிவு கொடுத்துனா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி ஒப்பந்தம். ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி ஒப்பந்தத்தின் மூலியமாக என்ன பண்றதுனா இரண்டாவது கர்நாடிக் போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஓரளவுக்கு அவுட்லைன் புரியுதா? இதை உள்ள இன்டெப்தா எடுத்துட்டு போனா கொஞ்சம் ரொம்ப பெருசா போகும். அவுட்லைன் புரியுதா சொல்றதுக்கு? ஏன்னா உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அடையார் போர்னா ஓகே, அடையார் போர் எதுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு இதாவது சரி, என்ன காரணம்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்க யார் யார் சண்டை போட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கூட என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் கர்நாடிக் வார், மூன்றாவது கர்நாடிக் போர். இதுதான் எக்ஸாம்ல கேட்டிருந்தான். என்ன கேட்டதுன்னா மூன்றாவது கர்நாடக போரின் காரணம் என்ன, ரீசன். மூன்றாவது கர்நாடிக் போரோட காரணம் என்ன அப்படின்னு கேட்பான். சரியா? இது பழைய கொஸ்டின். மூன்றாவது கர்நாடக போருடைய காரணம் என்னன்னா, முதல் கர்நாடக போருடைய காரணம் என்ன, ஆஸ்திரிய போர்னு சொன்னோம். அதே மாதிரிதான் ஈரோப்ல. சரியா? அதே வந்து ஈரோப்ல என்னன்னா 7 வருட போர் நடக்கும். 7 இயர்ஸ் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வருட போர். சரியா? யூரோப்ல 7 வருட போர் நடக்கும். அது யார் யாருக்கு நடக்கும்னா அங்க அதே மாதிரி பிரிட்டிஷ்க்கும் யாருக்கும் பிரெஞ்சுக்கும் நடக்கும். அங்க மோதிப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில அதன் தாக்கம் இருக்கும். சரியா? எழுதிக்கோங்க. காரணம் என்னன்னா 7 இயர்ஸ் வார் இன் யூரோப். சோ அதனால நம்ம இந்தியாவிலயும் அந்த தாக்கம் இருக்கு. சரியா? எந்த பேட்டில் என்னன்னா பேட்டில் ஆஃப் வந்தவாசி, வந்திவாஷ்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? வந்தவாசி கரெக்ட் தான். வந்திவாஷ், பேட்டில் ஆஃப் வந்திவாஷ்ன்றது மூன்றாவது கர்நாடக போரோட சேர்ந்துள்ளது, வந்தவாசி போர். சரியா? இது மூணுமே அப்ப எங்க இருக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்ததுதான். அதனால கொஞ்சம் முக்கியமா பாத்துக்கோங்க. ஓகேவா? எந்த உடன்படிக்கையின் மூலியமாக முடிவுக்கு வருதுன்னு சொல்லலாம், எது, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஏன்னா அங்கதான் வந்துச்சு இல்லையா, அங்கதானே சண்டை வந்துச்சு. சோ அதனால வந்து அங்கதான் ஒப்பந்தம் போடுவாங்க. சரியா? ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் ஒப்பந்தம். நீங்க போரு ஒப்பந்தம் எனக்கு கண்டிப்பா அது மட்டும் முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, போர் அண்ட் ஒப்பந்தம். ஓகே, எழுதியாச்சா? நெக்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்க, மைசூர் வார். மைசூர் வார்ல நம்மளுக்கு 2 பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. சரியா? யாரு, திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும். ஹைதர் அலி அப்பா, திப்பு சுல்தான் என்னது பையன். சரியா? இவங்க 2 பேரும் எந்த வார்ல இறந்தாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கொஸ்டினா நிறைய இதுல கேட்டிருந்தாங்க. சரியா? திப்பு சுல்தான் எந்த வார்ல இருந்தாரு, ஹைதர் அலி எந்த வார்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 போர் இருக்கு. சிம்பிளாவே பார்த்தலாம் ரொம்ப. சரியா? ஃபர்ஸ்ட் மைசூர் வார், ஃபர்ஸ்ட் மைசூர் வார். சரியா? மைசூர் வார்னாலே யாருக்கா இருக்குன்னா எது, மைசூர் அதாவது மைசூர் சம்பந்தப்பட்ட இந்த பரம்பரை ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்க்கும் தான். சரியா? ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடக்கக்கூடிய முதலாவது மைசூர் போர், அதனுடைய ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸ் ஒப்பந்தத்தின் மூலியமாக முடிவுக்கு வருது. சரியா? வருஷம் என்னன்னா 1760 ஓகே 67ல இருந்து 69 வரைக்கும், 1767ல இருந்து 69 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மைசூர் வார். யார் யாருக்கும், ஹைதர் அலி வெர்சஸ் இது பிரிட்டிஷ். சரியா? செகண்ட் மைசூர் வார், செகண்ட் மைசூர் வார் வந்து 80ல இருந்து 84 வரைக்கும். சரியா? 17 நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1780ல இருந்து 84 வரைக்கும். சரியா? சோ இந்த வார் வந்து முடிவுக்கு வருது யாருன்னா ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தத்தின் மூலியமா முடிவுக்கு வரும். ஓகேவா? சோ இந்த இரண்டாவது மைசூர் போர்ல தான் யார் இறந்து போயிடுவா, ஹைதர் அலி இறந்து போயிடுவார். சரியா? ஒப்பந்தம் போடுறது யாருக்கு போடுவாங்க, அவன் பையன் கூட ஒப்பந்தம் போடுறாங்க. பையன் யாரு, திப்பு சுல்தான் கூட ஒப்பந்தத்தை போடுவாங்க. சரியா? அப்பா இருந்தனால. சோ இரண்டாவது மைசூர் போர்ல தான் அவர் இறந்து போறார். அண்ட் தேர்ட் மைசூர் வார் 90ல இருந்து 92 வரைக்கும், 1790ல இருந்து 92 வரைக்கும். ஐம் சாரி தப்பா எழுதிட்டேன். சாரி, ஸ்ரீரங்கப்பட்டினம் கிடையாது. ஐம் சாரி, மங்களூர், மங்களூர். சரியா? ரெண்டாவது வந்து மங்களூர், கொஞ்சம் மாத்தி எழுதிக்கோங்க, மங்களூர். சரியா? மூணாவது மைசூர் போர் தான் 90ல இருந்து 92 வரைக்கும். அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா யாரு, ஸ்ரீரங்கப்பட்டினம். சரியா? மூன்றாவது தான் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினம் திப்பு சுல்தானுக்கும் யாருக்கும், ஆங்கிலேயர்கள் நடக்கக்கூடிய போர். சரியா? அது அவுட்லைன். இதுல உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஃபோர்த் ஒன், ஓகே ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஒன்லி 1 இயர் தான் நடந்திருக்கும், 1799.
சோ இதுலதான் திப்பு அப்படின்றவர் என்ன பண்ணுவாரு, இறந்துருவார். லாஸ் இஸ் லைஃப். திப்பு இறந்து போறது 4வது மைசூர் போர். திப்பு இறந்து போறது 4வது மைசூர் போர். ஓகேவா? சரி, ஓகே. சோ இதை அடுத்து மராத்தா வார்னு ஒண்ணு இருக்குது. மராத்தா வார் நம்ம தேவைப்படும் போது பாத்துக்கலாம். சரியா? சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரிட்டிஷ் கொண்டு வந்த, சரியா, ஆஃப்டர் என்ன சொல்லலாம், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல என்னென்ன விஷயங்கள் நம்ம எஜுகேஷனுக்காக இல்ல அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், சரியா, இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமா வந்திருக்கு. சரியா? இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட், ஓகே, சிவில் சர்வெண்ட்ஸ். சிவில், ஓகே, ஆமா, சிவில் சர்வெண்ட். சிவில் சர்வெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஆபீசர் சொல்லுவாங்களா. சோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, முதல்ல பாத்தீங்கன்னா சிவில் சர்வெண்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி. வெல்லஸ்லி பிரபு தான் கொண்டு வந்தார். சரியா? சோ இதற்கான வந்து பாத்தீங்கன்னா 1798ல, சரியா. சோ சிவில் சர்வெண்ட்ஸ்க்காக சாரி, ஓகே, சிவில் சர்வெண்ட்ஸ் ட்ரைனிங்காக 1800ல, சரியா, ஃபோர்ட் வில்லியம்ல ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சார். ஃபோர்ட் வில்லியம் எங்க இருக்குது? ஃபோர்ட் வில்லியம், ஓகே, இது டாப். ஆக்சுவலா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய ஸ்டார்டிங் எதுனா சிவில் சர்வெண்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்றது, வேலைக்கு ஆள் எடுக்குது. இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறது பாத்தீங்கன்னா எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பரிச்சை வச்சு எடுப்பாங்க, நேரடியா தேர்ந்தெடுப்பாங்க. சோ அதனுடைய வரலாறை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? முதல்ல வேலைக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணது, சிவில் சர்வெண்ட் ரெக்ரூட் பண்ணது ஏன்னா லார்ட் வெல்லஸ்லி அப்படிங்கிற ரெக்ரூட் பண்றாரு. அதுக்கப்புறம் வேலைக்கு ஆள் எடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் பாத்தீங்கன்னா வந்து ஃபோர்ட் வில்லியம் அப்படிங்கிற இடத்துல வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபோர்ட் வில்லியம் கல்கத்தால இருக்கு. சரியா? அதுல ஒரு ட்ரைனிங் சென்டர் ஸ்டார்ட் பண்றாரு. சரியா? சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த எழுதிக்கோங்க, 1853ல, சரியா, ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம். சரியா? ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா என்னது? ஐசிஎஸ் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் சிவில் சர்வீஸ். இப்ப இருக்கு பாத்தீங்களா, யூபிஎஸ்சி சொல்றோம் இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ். சரியா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா 1853ல என்ன பண்ணாங்கன்னா இந்தியால இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிரிட்டிஷ் காலத்துல தான் முத கொண்டு வந்தாங்க ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். சரியா? இதற்கு முன்னதாகவே 1853க்கு முன்னதாகவே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சார்ட்டர் ஆக்ட், இதை கேட்கலாம், சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம் சொல்லுவாங்க இல்லையா, சார்ட்டர் ஆக்ட் 1833ல அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எதற்கான முயற்சி? தேர்வுக்கு. ஆமா, தேர்வு எழுதி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து பட்டய சட்டம் 1833ல நடைபெற்றது. ஆனா வந்து அது செயல்படுத்த முடியல. அதுக்கப்புறம் இந்தியால எப்ப கொண்டு வந்தாங்க? 1853ல தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்படி கூட கேட்கலாம், முதல் முறையாக ஐசிஎஸ் பாஸ் பண்ண இந்தியன் யாரு, இந்தியன் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ண இந்தியன் யாரு அப்படின்னு கேட்கலாம். யாரு? சத்யேந்திரநாத் தியாகூர். எழுதிக்கோங்க, இது புக்ல கொடுத்திருக்கான். சத்யேந்திரநாத் தியாகூர் அப்படின்றவர் 1863ல, சரியா, இந்தியால முதலா ஐசிஎஸ் பாஸ் பண்ணவர். சத்யேந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய சத்யேந்திரநாத் தாகூர், அவர் தான் இந்தியால முதல்ல ஐசிஎஸ் பாஸ் பண்ணுவார். ஓகே, இப்ப இருக்கு பாத்தீங்களா, நம்மளுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கா? என்னது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா? பொதுப்பணித்துறை இல்லையா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த ஆள் எடுக்கிறாங்க இல்லையா, இப்ப பாத்தீங்களா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி ஆள் இருக்காங்க பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய என்ன சொல்லலாம், பரிந்துரைக்கு பின்ன வந்துச்சுன்னா லீ கமிஷன். லீ கமிஷன், சரியா, 1923ல லீ கமிஷன் அப்படின்றவங்க பரிந்துரை செய்யறாங்க. சோ அதன் மூலியமா தான் என்ன வருதுன்னா நம்மளுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜுடிஷியரியில என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சரியா, எஜுகேஷன் பொறுத்து இது பண்ணிருக்காங்க. எஜுகேஷன்ற பப்ளிக் சர்வீஸை பத்தி இது பண்ணிருப்பாங்க. ஜுடிஷியல்ல, சரியா, இந்தியால முதல்ல சுப்ரீம் கோர்ட் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. எங்கன்னா 1773ல சுப்ரீம் கோர்ட் எங்க கொண்டு வந்தாங்க? சென்னையில இல்லைங்க, கல்கத்தால. சரியா, கல்கத்தால தான் இந்தியால ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கறது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1773ல. இத நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த கொஸ்டின். சரியா, 1770 சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. சரியா,
ஓகேவா? அதாவது 1770 ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஆக்ட் எழுதிக்கோங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டம் 1773 பாலிட்டியில படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒழுங்குமுறை சட்டம் 1773 அதன் அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது கல்கத்தால கொண்டு வராங்க. எக்ஸாம்ல இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கான். முதல் என்ன சொல்லலாம்? ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுடைய முதல் நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். யாரு? யாருங்க? எலிஜா இம்பே. நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எலிஜா இம்பே. எலிஜா இம்பே தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதி. சரியா? அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து இதே மாடலான சுப்ரீம், ஆனா இப்ப இருக்க சுப்ரீம் கோர்ட் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்ப இருக்கிறது டெல்லியில் இருக்கு. அது வேற, இது வேற. சரியா? ஓகே. இப்ப இதே மாதிரி கல்கத்தால உருவாக்குன மாதிரியே மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா வந்து 1801 கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ். சரியா? அதுக்கப்புறம் 1823 பாம்பேல கொண்டு வந்தாங்க. சரியா? 1823 இப்படி கூட கேட்டிருக்கான். சென்னை உயர்நீதிமன்றம் அது கூட சொல்லலாம். சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்களா? சென்னை ஹைகோர்ட்டுடைய முதல் தமிழ் நீதிபதி யாருன்னு கேட்டா முத்துசுவாமி. அது எழுதிக்கோங்க, பிராக்கெட்ல போட்டிருக்கான். முத்துசுவாமி சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி. சோ பிரிட்டிஷ் அரசாங்கம் வேற என்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சில திட்டங்கள் இருக்கு. சரியா? அதையும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சப்சிடரி அலைன்சஸ். சரி, சென்னை உயர்நீதிமன்றம் முத்துசுவாமி. இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சில பாலிசி வரிசையா இருக்கு, நான் சொல்லிட்டு வரேன். அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சில திட்டங்கள் இருக்கு. சரியா? திட்டங்கள் இருக்கு, அது ரொம்ப முக்கியம், எழுதிக்கோங்க. சப்சிடரி அலைன்சஸ். சரியா? சப்சிடரி அலைன்சஸ். சரியா? துணைப்படை திட்டம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? துணைப்படை திட்டம். சரியா? இதுல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. துணைப்படை திட்டம் யார் கொண்டு வந்தா? வெல்லஸ்லி பிரபு, லார்ட் வெல்லஸ்லி அப்படிங்கிறவர் துணைப்படை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்க பழைய கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா? சோ அதுல கேட்கப்பட்ட கேள்வியில அதை பேஸ் பண்ணி அந்த ஏரியான்னு சொல்லி பர்டிகுலரா எடுத்திருக்கேன். ஓகேவா? வெல்லஸ்லி, லார்ட் வெல்லஸ்லி. இதுல எப்படிங்க கேட்பான்? துணைப்படை திட்டத்துல சேர்ந்த முதல் மாகாணம், முதல் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத். இது எக்ஸாம் ஆல்ரெடி கேட்டிருக்கான். 1798 துணைப்படை திட்டத்துல முதல் முறையா சேர்ந்த மாகாணம் அல்லது ஒரு பகுதி எதுனா ஹைதராபாத் நிசாம் தான் ஃபர்ஸ்ட் சேர்ந்திருப்பாங்க. சரியா? ஓகே. வெல்லஸ்லி பிரபு. டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ்னா தெரியுமா? டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ்னு சொல்லுவாங்க. என்னங்க? டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். வாரிசு இழப்பு. சரியா? வாரிசு இழப்பு. அதாவது அரசர்களுக்குள்ளனா அதோட வாரிசு இழப்பு முடிஞ்சு போச்சு, அதோட பிரிட்டிஷோட எனக்ஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுது பாத்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் சொல்லி சொல்லியது. ஆம். ஓகே ஃபைன். டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் யார் கொண்டு வந்தாங்கன்னா யாரு? டெல்ஹவுசி. கரெக்டா? டெல்ஹவுசி. இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் மூலியமா முதல்ல வந்து பிரிட்டிஷோட இணைஞ்ச இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டாரா. சரியா? சட்டாரா 1848. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? வேற என்ன திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். சரியா? பர்மனன்ட். சரியா? சரி, செட்டில்மெண்ட். ஆமா, இது யார் கொண்டு வந்த? இது தமிழ்ல என்னன்னா நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிலையான நிலவரி திட்டம் யார் கொண்டு வந்தா? லார்ட் கார்ன்வாலிஸ். கார்ன்வாலிஸ். லார்ட் கார்ன்வாலிஸ் தான் இதை கொண்டு வந்திருப்பார். நிலையான நிலவரி 1793. சரியா? நிலையான நிலவரி திட்டம். ரயத்வாரி முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, வரி, இதெல்லாமே நிலவரி சம்பந்தப்பட்டது. சரியா? ரயத்வாரி. ரயத்வாரி முறை, ரயத்வாரி சிஸ்டம் யார் கொண்டு வந்தா? சரியா? ரயத்வாரி 1820. சரியா? யாரு? தாமஸ் முன்ரோ. சரியா? தாமஸ் முன்ரோ. மகள்வாரி சிஸ்டம்.
மஹல்வாரி சிஸ்டம். இது யார் கொண்டு வந்தா? இதுவும் இது ஆக்சுவலா அந்த மூணுமே என்னன்னா நில சம்பந்தப்பட்ட வரிங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஒரு ஒரு பகுதியில கொண்டு வந்திருப்பாங்க. மஹல்வாரி, மஹல்வாரி அதான இருக்கு, புக்ல அப்படிதான் இருக்கும். மஹல்வாரின்னு தாங்க இருக்கும். சரியா? மஹல்வாரி சிஸ்டம். பெனடிக்ட், பெனடிக்ட் பிரபுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பெனடிக்ட் பிரபு அவர் கொண்டு வந்தார் மஹல்வாரி சிஸ்டம். சரியா? ஓகே. சோ இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சிஸ்டம். சரியா? அடுத்து எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ்ல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்திருக்கான். சரியா? சோ இந்த முறைகளும் முக்கியம், அப்புறம் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸும் முக்கியம். ஓகே. பிரான்சிஸ் சேவியர் அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருங்க? பிரான்சிஸ் சேவியர் கிறிஸ்டியானிட்டி மத போதகர். சரியா? அவர் வந்திருப்பார். சரியா? முதல் முறையா என்ன பண்றாங்கன்னா கொச்சின்ல, சரியா, கொச்சின்ல யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. யூனிவர்சிட்டி அட் கொச்சின். சரியா? இதுக்குன்னா மதம் பரப்புறதுக்காக, ஆக்சுவலா ஒரு மதம் பரப்புறதுக்காக தான் வந்தவர் பிரான்சிஸ் சேவியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மதத்தை பரப்புறதுக்காக கிறிஸ்டியன் மிஷனரி மூலியமா ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொச்சின்ல. சரியா? நான் கிறிஸ்டியனுக்கு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னா ஜான் கிர்னாண்டர். ஃபார் நான் கிறிஸ்டியன், கிறிஸ்டியன் அல்லாதவர்களுக்கு, நான் கிறிஸ்டியன் பீப்புள், ஜான் கிர்னாண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப முக்கியம். மவுண்ட் ஸ்டூவர்ட், ஒரு பேர் அது. சரியா? மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பிஸ்டான், மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பிஸ்டான் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை? மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பிஸ்டான் அப்படின்றவர். அதாவது பாத்தீங்கன்னா 1872ல, சரியா, 1827ல, சரியா, தாய்மொழியில படிக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாருன்னா காலேஜ் தொடங்கியிருப்பார். சரியா? வெர்னாகுலர் லாங்குவேஜ் காலேஜஸ் பாம்பேல. பாம்பேல தொடங்கியிருப்பார் காலேஜ். சரியா? ஓகே. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கான். பிரிட்டிஷ், சரி ஓகே, இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல பண்ணது. இன்னும் நிறைய இருக்கு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தான்னா வந்து எந்த சட்டத்துல வந்து, சரியா, எந்த சட்டத்துல வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களுக்கான கல்வியை முன்னேற்றுவதற்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். 1 lakh rupees. புரியுதா நான் சொல்றது? முதல் முறையா என்ன பண்றாங்க, அப்பதான் வந்து என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களுடைய கல்வியை முன்னேற்றத்துக்காக என்ன பண்றாங்க, 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குறாங்க. என்ன சட்டம் அது? 1813ல. சரியா? சார்ட்டர் ஆக்ட், இல்ல மாண்டாக்சர் 1813, மாண்டாக்சர் விண்டோ மார்லி கிடையாது. விண்டோ மார்லி 1909, மாண்டாக்சர் போன் வந்து 1919. சரியா? அதுக்கு வந்து சம்மந்தம் இல்ல. 18, சரியா, 1813ல. சரியா? முதல் முறையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் எவ்வளவு சொல்றாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குறாங்க பை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரியா? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே. ஆங்கில மொழி கல்வி கொண்டு வந்தது யாரு? ஆமா, மெக்காலே. அது ரொம்ப முக்கியம், எழுதிக்கோங்க. மெக்காலே கமிட்டி, ஆங்கில வழி கல்வி இந்தியால 1835ல. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் கல்விக்கான ஒரு குழு. சரியா? இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். சரியா? 1854ல உட்ஸ் டிஸ்பேட்ச். சரியா? உட்ஸ் டிஸ்பேட்ச். ஆல் இந்தியா எஜுகேஷன் பாலிசி, அதுக்காக எஜுகேஷன் ஆல் இந்தியா உட்ஸ் டிஸ்பேட்ச் ரொம்ப முக்கியம். மெக்காலே, மெக்காலே கமிட்டி, ஆங்கில வழி கொண்டு வந்தது அவர் தான் 1835ல. 1854ல உட்ஸ் டிஸ்பேட்ச், அதுவும் ரொம்ப முக்கியம். டோட்டல் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்துடுறதுன்னா உட்ஸ் டிஸ்பேட்ச்ல தான். ஓகேவா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான் உங்க டிஆர்பில. பழைய கொஸ்டின் என்ன பார்த்தேன், 2012 ஏதோ ஒரு கொஸ்டின் பார்த்தேன். ஹண்டர் கமிஷன், அதை கேட்டிருக்கான் எக்ஸாம்ல, எழுதிக்கோங்க. அது பழைய கொஸ்டின் உங்க டிஆர்பில கேட்டது. தெரியுமா ஹண்டர் கமிஷன்? பிரைமரி எஜுகேஷனுக்காக 1882ல. சரியா? ஹண்டர் கமிஷன், ஹண்டர் கமிஷன். சரியா? எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்கான். இது பிரைமரி எஜுகேஷன், பிரைமரி எஜுகேஷன், இதுதான் உங்க எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஹண்டர் கமிஷன் அப்படின்றது பிரைமரி எஜுகேஷனுக்காக.
சரியா? ஓகே. அடுத்தது வர்தா ஸ்கீம். என்னங்க? புரியல. வர்தா ஸ்கீம் எழுதி போடுறாருங்க. ஓகேவா? வர்தா ஸ்கீம். ஓகேவா? வர்தா ஸ்கீம். சரியா? வர்தா ஸ்கீம் 1937ல இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? வர்தா ஸ்கீம் பொதுவாக எந்த கொள்கையை சார்ந்து இருக்குன்னா காந்திய கொள்கை. உங்க டிஆர்பில கேட்ட கொஸ்டின். தொழில் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, தொழில் சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்கு பாத்தீங்களா, ஒகேஷனல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒகேஷனல் குரூப் அது வர்தா ஸ்கீம்ல தான் கொண்டு வந்தாங்க. அதுதான் உங்க டிஆர்பில கேட்டிருந்தான். ஒகேஷனல் குரூப் அப்படிங்கிறது பாத்தீங்களா, அது எந்த ஸ்கீம்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரியா? அடுத்தது இந்த கொஸ்டின் உங்க டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான். சார்ஜென்ட் பிளான். சார்ஜென்ட் திட்டம் எந்த வருஷம்னா 1944ல. சரியா? 1944ல சார்ஜென்ட் பிளான் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்க டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான். இதெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்ததுங்க. சார்ஜென்ட் பிளான்ன்றது எதுக்கு? ஆப்ஷன் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ப்ரீ பிரைமரி பிரைமரி ஸ்கூல். எஸ், ஆமா, அதுதான் ஆப்ஷன். ப்ரீ பிரைமரி ஸ்கூல் அப்படிங்கறத கொண்டு வந்தவங்க யாரு? சார்ஜென்ட் பிளான். சரியா? ஓகே. இந்த இதுவும் பண்ணாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது அவங்களுடைய சார்பா தான் இந்த பங்கீடு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா செப்பரேட் மினிஸ்ட்ரி. சரியா? மினிஸ்ட்ரி தனி அமைச்சரகமே எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. சரியா? எப்ப கொண்டு வந்தாங்கன்றத எக்ஸாம்ல கேட்டிருந்தோம். இதுவும் எக்ஸாம் கொஸ்டின் தான். 1935 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935 தான் என்ன பண்ணாங்கன்னா செப்பரேட் மினிஸ்ட்ரி ஃபார் எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு தனியா என்ன பண்றான், மினிஸ்ட்ரியே கொடுத்திருந்தாங்க. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் ஜிஓ. சரியா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல கொண்டு வந்தாங்க. ஓகே. அடுத்து இதுவும் நான் அடுத்து சொல்ல போறதும் எக்ஸாம் கொஸ்டின் தான். எந்த ஆர்டிக்கல்ல வந்து எஜுகேஷன் டு ஆல் அப்படிதான் கொடுத்துருந்தான், வேற எதுவும் எக்ஸாக்டா கொடுக்கல. எந்த ஆர்டிக்கல் வந்து எஜுகேஷன் டு ஆல் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தான். என்ன ஆர்டிக்கல், என்ன சட்டம், என்ன சரத்து? ஆர்டிகல் 48. சரியா? ஆர்டிகல் 48 எஜுகேஷன் டு ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது உங்க எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சரியா? அடுத்தது யூஜிசி தெரியுமா? என்னது? ஆமா, யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். சரியா? இது 2-3 தடவை கேட்டிருக்கான். என்னன்னு கேட்டிருக்கான்னா ஆசிரியர் தினம் யாருடைய பிறந்த நாளுக்கு கொண்டாடப்படுது? யாரு? ராதாகிருஷ்ணன். என்ன டேட்னு கேட்டிருக்காங்க. ஆமா, செப்டம்பர் 5. இதுதான் அதிகமா கேட்டிருப்பேன் நான் பார்த்த வரைக்கும். உங்க பழைய கொஸ்டின் பேப்பர்ல இதுதான் அதிகமா கேட்டிருக்கான். சரியா? அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாத்துக்கும் தெரியும். அது எழுதிக்கோங்க. சரியா? செப்டம்பர் 5. சரியா? ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் ஆசிரியர் தினம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. சரியா? இதை கொஸ்டினும் நான் சொன்னேன் சார். லிட்ரஸி டே. லிட்ரஸி டே என்னது? கல்வி அறிவு நாள். அதையும் உங்க எக்ஸாம்ல தான் கேட்டிருப்பான். அந்த கொஸ்டினும் பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்திருக்கேன். என்னைக்கு? ஆமா, செப்டம்பர் 8. சரியா? அதுவும் முக்கியம். கல்வி அறிவு நாள். இதெல்லாம் இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே உங்களுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்ல வந்தது. சரியா? அது தனியா எடுத்து வச்சிருக்கு. தென் ஓகே. அடுத்தது இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். அதான் ஓகே. இது யூஜிசி சொல்லிட்டேன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். சரியா? யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எந்த வருஷம்? 1952-53 யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். யார் தலைமையில போட்டாங்க? யார் தலைமையில? ஆமா, ராதாகிருஷ்ணன் தான். சரியா? எழுதிக்கோங்க, ராதாகிருஷ்ணன். அவரை பத்தி அதிகமா கேக்குறாங்க உங்க கொஸ்டின்ல. ராதாகிருஷ்ணன். சரியா? அதிகமா இவரை பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. ஆனா 3 கொஸ்டின் தான் திருப்பி வந்திருக்கு. 2-3 கொஸ்டின் பாத்துட்டேன். திரும்ப அதே கொஸ்டின் பேப்பர் வரிசையா கேட்டிருக்காங்க. மறுபடியும் கேட்க மாட்டாங்க அந்த கொஸ்டின். வாய்ப்பு கம்மி தான். சரியா? ஓகே. யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் 1952-53 ராதாகிருஷ்ணன் தலைமையில போடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். சரியா? அதே சேம் டைம்ல போடுறாங்க.
இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். சரியா? இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் எப்போ போடுறாங்கன்னா 1952ல. சரியா? அதே வருஷம் தான். எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு கமிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒன்று. சரியா? 2 கமிஷன் போடுறாங்க. இது யாருடைய தலைமையில போடுறாங்கன்னா எழுதிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, ஐம் சாரி, தலைமை வேண்டாம். ஓகே, இது மட்டும் போதும். இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். சரியா? அது ஒண்ணு. ஓகே, அடுத்தது டிஎஸ் கோத்தாரி கமிஷன். சரியா? டிஎஸ் கோத்தாரி. டிஎஸ் கோத்தாரி 1964. இதுவும் எக்ஸாம்ல இருந்த கொஸ்டின் தான், அதான் எடுத்துட்டு வந்தேன். டிஎஸ் கோத்தாரி. ஓகே, டிஎஸ் கோத்தாரி. ஓகே, டிஎஸ் கோத்தாரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஓகே எதுக்குன்னா ஃப்ரீ, இது ரொம்ப முக்கியம், ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் அப்பயே கொண்டு வந்துட்டார். இவர் தான் முதல்ல சொன்னது அது. ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி சொன்னது யாரு? டிஎஸ் கோத்தாரி தான். எத்தனை வயசு வரைக்கும் சொல்லியிருக்காருன்னா 14 வயசு வரைக்கும் வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரியா? அப்புறம் 10+2+3 இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த திட்டமும் அப்படிதான் வந்துச்சு. அவர் தான் சொல்றாரு 10+2+3. இதெல்லாம் கேட்கலாம் எக்ஸாம்ல, இதுல கேட்காத கொஸ்டின். இது உங்க பழைய கொஸ்டின் தான். ஸ்கவுட் மூவ்மெண்ட். ஸ்கவுட் தெரியுமா? ஸ்கவுட் மூவ்மெண்ட். சரியா? யார் கொண்டு வந்தா அப்படின்றத கேட்டிருக்கான். யாரு? எழுதிக்கோங்க. பேண்டன் பவுல். பேண்டன் பவுல் எந்த வருஷம்னா 1917ல கொண்டு வராருங்க இந்த விஷயத்தை, ஸ்கவுட் மூவ்மெண்ட். இது பழைய கொஸ்டின் உங்களுக்கு. அப்புறம் ரெட் கிராஸ் தெரியும் இல்லையா? ஓகே, இந்தியன், இது பழைய கொஸ்டின் தான். ஆமா, இந்தியன் ரெட் கிராஸ். சரியா? ரெட் கிராஸ் 1920ல கொண்டு வராங்க. இயர் கேட்டிருக்காங்க உங்க புக் பழைய கொஸ்டின் பேப்பர்ல, அதனால எடுத்துட்டு வந்தேன். 1920ல. ஓகேவா? அடுத்தது வேற இதுவும் ஓகே, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்ல போறதெல்லாம் என்னன்னா உங்க ஸ்கூல் புக்ல புதுசா அப்டேட் பண்ணக்கூடிய விஷயம். சரியா? எதை பத்தினா எஜுகேஷன் சம்பந்த பத்தி. சரியா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன்ல தான் நிறைய கொஸ்டின் வருதுனால இந்த விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1968. சரியா? 1968 ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி இந்தியால. சோ இத பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே ஓகே இத பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா ஸ்காலர்ஷிப் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? ஸ்காலர்ஷிப் எழுதிக்கோங்க. ஸ்காலர்ஷிப், அடல்ட் எஜுகேஷன், அடல்ட் எஜுகேஷன், அப்புறம் கிராமப்புற கல்வி, அது ரொம்ப முக்கியம். ஸ்காலர்ஷிப், ரூரல் எஜுகேஷன். சரியா? கிராமப்புற கல்வி. சரியா? கிராமப்புற கல்வி. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசியில தான் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி எப்ப ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரிவைஸ்ட் இன் 1992ல. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி வாஸ் ரிவைஸ்ட் இன் 1992. எஜுகேஷன் பாலிசிங்கிறது இதையும் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்புல எஜுகேஷன் பாலிசிங்கிறது மொத்தம் நம்மளுக்கு பட்டியல்ல மொத்தம் 3 பட்டியல் இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, கரெக்டா தெரியும் இல்லையா? எல்லாமே யூனியன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, கன்கரண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? ஓகே, எஜுகேஷன் எதுல இருக்கு? 1976 வரைக்கும் எங்க இருந்துச்சுன்னா மாநில பட்டியல்ல இருந்துச்சு. சரியா? இப்ப எதுல இருக்குது? கன்கரண்ட்ல இருக்கு. சரியா? எழுதிக்கோங்க. பிரசன்டா கன்கரண்ட்ல இருக்கு எஜுகேஷன். ஓகே, இதையும் எழுதிக்கோங்க. புக்ல இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்கான். மஹிலா மஹிலா சம்காயா, மஹிலா சம்காயா 1986ல. சரியா? இது ஒரு ஸ்கீம், மஹிலா சம்காயா அப்படிங்கிறது. இந்த உமன்ஸ்க்கு எல்லாம் 33% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா? சோ அதை பேஸ் பண்ணி, இதை பேஸ் பண்ணி தான் வந்த விஷயம்.
ஓகேவா? ஓகே. மஹிலா சம்கயா 1986ல இதுவும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி, அப்புறம் அந்த இடஒதுக்கீடு 33% அது இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் உங்க எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் 2 இருக்குது. சரியா? 2ம் தெரிஞ்சுக்கோங்க. SSA தெரியும் இல்லையா? ஆமா. என்ன அபியான்? சர்வ சிக்ஷா அபியான். அதுக்கப்புறம் RMSA. அதுதான். சரியா? எழுதிக்கோங்க. SSA என்னது? சர்வ சிக்ஷா அபியான். SSA என்ன? சர்வ சிக்ஷா அபியான். சரியா? சரியா? சர்வ சிக்ஷா அபியான் எப்படின்னா ராஷ்டிரிய மத்திய சரி ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான். ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த சர்வ சிக்ஷா அபியான் எப்ப கொண்டு வந்தாங்க? ஆமா 2000 2001 ஆல்ரெடி நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டான். சரியா? 2000 2001 இதனுடைய நோக்கம் என்ன? அடிப்படை கல்வினா ஆமா கரெக்ட் தான். 6ல இருந்து 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி. சரியா? அதை பத்தி சொல்லக்கூடியது. சரியா? 6ல இருந்து 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி அதை பத்தி சொல்லக்கூடியது. இது பின்னாடி ஒரு சட்டமாவே கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம்? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். கரெக்டா? ரைட் டு எஜுகேஷன் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? என்னங்க? 2009. சரியா? 2009ல ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். என்ன ஆர்டிகல்? என்ன சரத்து? 48 ஆல்ரெடி சொன்ன. இது புதுசா இன்க்ளூட் பண்ணும்போது 21A. சரியா? ஆர்டிகல் 21A அடிப்படை உரிமைகள்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. சரியா? 21A. சரியா? இதை பொறுத்து தான் அந்த மிட் டே மீல் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. சரியா? மதிய உணவு திட்டம் அதெல்லாமே என்ன பண்ணாங்க? இதுல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரியா? 6 14 வயது வரைக்கும். அடுத்தது ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்டேஜுக்காக. செகண்டரினா யாரு? 6 to 12 இங்க கொடுத்துட்டோம். அடுத்து என்ன வயசு இருக்குது? 15 16 அவங்களுக்காக. சரியா? ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான்றது 15 16 அந்த வயது குழந்தைகளுக்கான கல்வியை பத்தி சொல்லக்கூடியது ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான். இது எந்த வருஷம் எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினும் கேட்கலாம். எப்படின்னா 11th 5-year பிளான் ரொம்ப முக்கியம். சரியா? 11வது 5ஆண்டு திட்டத்துல இந்த விஷயத்த கொண்டு வராங்க. சரியா? சரி ஓகே. சோ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நான் சொல்லணும். ஓகே எக்ஸாக்டா. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா ஸ்கூல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ என்ன பண்றாங்க? கொஞ்சம் அப்டேட்டா போயிட்டு என்ன பண்றாங்க? உங்களுக்கு காலேஜ் லெவல்ல கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது யூனிவர்சிட்டி எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்ற அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சரியா? இந்தியால முதல்ல ஓகே இந்தியால முதல்ல எங்க யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன உங்க பழைய டிஆர்பியில கேட்ட கொஸ்டின் சொல்லிடுறேன். இந்தியால முத எங்க யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க? மெட்ராஸ் பல்கலைக்கழகம் எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்க இருக்குது? சரியா? கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்க இருக்குது? அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? இதெல்லாம் உங்க எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? இந்த இப்ப புக்லயும் மென்ஷன் ஆகல. சரியா? இந்தியால முதல்ல பாத்தீங்கன்னா வந்து பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதுன்னா கல்கத்தால 1857ல கல்கத்தா யூனிவர்சிட்டி. சிசியூனா கல்கத்தா. சரியா? கல்கத்தா யூனிவர்சிட்டி 1857ல. அதே வருஷம் தான் என்ன உருவாக்குனாங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. சரியா? கொஞ்சம் மாதம் வித்தியாசம். அதனால என்ன சொல்லிருக்காங்கன்னா அது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சரியா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 1857ல தான் கொண்டு வராங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. சரியா? 1929ல கொண்டு வராங்க. சரியா? சோ இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கான். மெட்ராஸ்ல சரியா? மெட்ராஸ்ல அதாவது மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாட்டுல. சரியா? மெட்ராஸ்ல வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொண்டு வர்றதுக்கு காரணம் யாருன்னா முன்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை மறந்துட்டேன் சொல்ல. அதை எழுதிக்கோங்க. மெட்ராஸ்ல யாருடைய உதவினால வந்து மேற்கத்திய கல்வி முறை வந்து இங்க கொண்டு வரப்பட்டதுன்னா யாரு? மன்றோ. அதுதான் மன்றோ. அவர் மூலியமா தான். ஓகேவா? சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண இப்ப யார பார்க்க போறோம்னா வந்து
சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ராமகிருஷ்ண பரமம்சா, அப்புறம் என்ன சொல்றது ஜி.கே. கோகலே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கலாம். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன என்ன அவங்க யாரு, அவங்க என்ன விஷயத்த ஆரம்பிச்சாங்க, அவங்களால என்ன பயனடைஞ்சிருக்கு மட்டும் நான் சொல்றேன். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ரொம்ப முக்கியம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சரியா, இவர் எதுக்காக பாடுபட்டிருப்பாருன்னா ஃபீமேல் எஜுகேஷன், பெண் கல்விகளுக்கு. சரியா, சோ அவங்கள அப்ளிமெண்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. சோ இவரால என்ன நடந்துச்சுன்னா ஹிந்து ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னா என்னது? ஆமா, இந்து மறுமணம் இல்லையா? சோ இவருடைய அந்த போராட்டத்தினாலதான் அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, என்னங்க? ஆமா, அதுதான் மறுமண சட்டம். சரியா, சோ ஓகே. சோ பெண் சார்ந்து கல்வி விஷயங்கள்ல அடுத்து யார் யார் பண்ணிருக்காங்கன்றத பார்க்க போறோம். சரியா, அடுத்து இந்த பேர் கொஞ்சம் புதுசா இருக்கும், கொண்டுப்புரி. சரியா, கொண்டுப்புரி வீர சலிங்கம், வீரசலிங்கம் அப்படின்ற ஒரு பேர். சரியா, கொண்டுப்புரி வீரசாலிங்கம். சரியா, எதுக்காக இவர் பேர் சொன்னா, வட இந்தியால வந்து பெண்களுக்காக, பெண் கல்விகளுக்காக பாடுபட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண் கல்விக்காக பாடுபட்டவர் இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து தென்னிந்தியால பெண்களுக்கான கல்வியை முதல்ல கொண்டு வந்தார். சவுத் இந்தியால கேர்ள்ஸ் ஸ்கூல், சரியா, பெண்களுக்கான கல்வி அப்படிங்கறத முதல்ல கொண்டு வந்தார். ஓகேவா, அடுத்தது எம்ஜி ராண்டே. தெரியுமா எல்லாருக்கும்? கேள்விப்பட்டதுண்டா? எம்ஜி ராண்டேன்னு ஒருத்தர் இருப்பார். சுதந்திர போராட்டத்துல அவரும் ஒரு முக்கியமான ஆள். சரியா, எழுதிக்கோங்க, எம்ஜி ராண்டே. எம்ஜி ராண்டேடைய முக்கியத்துவம் என்னன்னா விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், அது ஒரு அமைப்பாவே நடத்தினார் இவர். சரியா, விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் ஒரு அமைப்பாவே கொண்டு வந்திருந்தாரு 1869ல. சரியா, இது ஒரு அமைப்பாவே வச்சிருந்தாரு அவர். ஓகேவா, அடுத்தது பி.எம். மஹல்பாரி. சரியா, சாரி மேம், சாரி மாலபஹாரி, மாலபஹாரி. சரியா, இவர் என்ன பண்ணாருன்னா அபாலிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ், சரியா, அதை குறித்து போராட்டம் செஞ்சவர். சரியா, குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எதிர்த்து போராட்டம் செஞ்சவர். ஓகே, சோ அடுத்து நான் சொல்ல போறவரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்கான். ஆனா இப்ப நான் ஓகே, ஜி.கே. கோகலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யார் அவரு? கோபாலகிருஷ்ண கோகலேன்னு ஒருத்தர் தெரியுமா? தெரியாதா? ஓகே, கோபாலகிருஷ்ண கோகலே பத்தி என்ன கொஸ்டின் கேட்டிருந்தான்னா, காந்தியினுடைய முன்னோடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை யாருன்னு கேட்டிருந்தான். யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே தான். உங்க டிஆர்பியில கேட்ட கொஸ்டின் எழுதிக்கோங்க. குரு கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேவா, ஓகே. இவர் என்ன ஒரு அமைப்பு வச்சிருந்தாருன்னா இந்தியன் சொசைட்டி, அமைப்பு பேரு இந்தியன் சொசைட்டி. சரியா, இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். இவர் பாத்தீங்கன்னா ஃபீமேல் எஜுகேஷன் அந்த விஷயத்துக்காக பாடுபட்டாரு. ஃபீமேல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது என்னன்னா அப்லிப்மெண்ட் ஆஃப் டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்புள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். சரியா, ஜி.கே. கோகலே டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்புளோட அப்லிப்மெண்ட். முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஜி.கே. கோகலே வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் என்ன சொல்றாங்கன்னா சுதந்திர போராட்டம் இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல பெண்களுக்கான பங்கே அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, உமன்ஸ். ஜி.கே. கோகலே, சரியா, இவருடைய அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் பெண்களுக்கான பங்கு அப்படின்றது அதிகமா காணப்பட்டது. சரியா, அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து தர்மாபால்னு ஒருத்தர் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்மாபால் கேள்விப்பட்டது உண்டா?
இருக்கா இல்லையா அந்த பேரெல்லாம்? இருக்கா? தர்மாபாலன் இருக்கும். சரியா? இவங்களும் பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பெரியாரோட ஐடியாஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? இவர் என்ன பண்றாங்க? பெரியாரோட ஐடியாஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இவரை பத்தி எதுக்கு சொன்னா தேவதாசி ஒழிப்பு முறை இவங்க தான் பண்ணிச்சுங்க. தேவதாசி அபாலிஷன் அதுக்காக பாடுபட்டாங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. யார் முத்துலட்சுமி ரெட்டி? ஆமா ஆமா அது தெரிஞ்சு. நாங்க அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கா? ஆமா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு பாத்தீங்களா அவங்க. சோ தர்மாபாலும் அவங்களும் சேர்ந்தா வந்து என்ன பண்ணாங்கன்னா தேவதாசி ஒழிப்பு முறை அப்படின்றத சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறோம். சோ விடோ ரீமேரேஜுக்கும் இவங்க இது பண்ணாம தர்மாபால்ன்றவங்க இருந்தாங்க. அப்புறம் எஜுகேஷன் அப்ளிமெண்ட்டுக்கும் இருந்தாங்க. சரியா? ஓகே. கவர்மெண்ட் வந்து அந்த ஏழை பெண்களுக்கு வந்து ஆக்சுவலா அந்த கல்யாணத்தப்போ அந்த இலவச தாலி அதெல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அது எந்த ஸ்கீம் தெரியுமா? ஓகே. இவங்க ஆக்சுவலா தர்மாபால் கீழே தான் வரும். அது ஆக்சுவலா எழுதி போடுறேன். மூவலர் ராமமிர்த அம்மாள் நினைவு மேரேஜ் ஸ்கீம். சரியா எழுதிக்கோங்க. மூவலர் ராமமிர்த அம்மாள் மூவலர் ராமமிர்த அம்மாள் ஆமா ராமமிர்த அம்மாள் நினைவு மேரேஜ் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசாங்கத்தினால என்ன பண்ணக்கூடியதுன்னா இந்த ஏழை பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி ஓகே. அடுத்தது எழுதிக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னாலே உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிடணும். ஏதாவது ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா பிரம்ம சமாஜம். ஏன் அது எழுதிக்கோங்க ரொம்ப முக்கியம். பிரம்ம சமாஜ் அப்படிங்கறத உருவாக்குனார். எப்ப உருவாக்குனாரு? 1828ல. சரியா? இயரோட எழுதிக்கோங்க. பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் கொண்டு வர்றார் 1828ல. சரியா? சோ இவர் கூட சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணிருப்பாரு? சதி அப்படிங்கறத ஒழிச்சிருப்பாரு. கரெக்டா? இது ஆல்ரெடி கேட்கலாம். சரியா? சதி என்னங்க? ஆமா சதினா அதாங்க சதினா உடன்கட்டை ஏறுதல். சரியா? இதை ஒழித்தவர் யாருன்னா யாரு? ராஜாராம் மோகன் ராய். யாருடைய காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பெனடிக்ட் பிரபு. பெனடிக்ட் பிரபு எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 18 ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்பு அப்படின்றத ஒரு விஷயம் பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. யார் கூட சேர்ந்தா பெனடிக்ட் பிரபு. எந்த வருஷம்னா 1829ல. சரியா? ஓகே. சோ இந்த பிரம்ம சமாஜ்ல இருந்து பிரிஞ்சதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ்ல இருந்து பிரிஞ்சதுதான் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதி பிரம்ம சமாஜம் யாரு இதை உருவாக்குனா? தர்மேந்திரநாத் தாகூர். சரியா எழுதிக்கோங்க. ஆதி பிரம்ம சமாஜ் வந்து தர்மேந்திரநாத் தாகூர். மொத்தம் 2 பேர் பிரிஞ்சு வந்திருப்பாங்க. ராஜாராம் மோகன் இருந்து யாரு? தாகூர் ஒண்ணு, அப்புறம் இன்னொருத்தர் யாரு ரொம்ப முக்கியம் கேஷப் யாரு? சந்திர சென். 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. சரியா? அதாவது ராஜாராம் மோகன் ராய் இறப்புக்கு பின்னர் ஆதிய பிரம்ம சமாஜ் ரெண்டா பிரியுது. சரியா? ரெண்டா பிரிஞ்சு தாகூர் என்ன பண்றாரு? ஆதிய பிரம்ம சமாஜ் அப்படிங்கறத உருவாக்குறாரு அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? அதுக்கப்புறம் கேசப் சந்திரன் வந்து சாதாரண சமாஜன் சாதாரண சமாஜ். சரியா? இதையும் கொஸ்டினா கேட்கலாம். பிரம்ம சமாஜ் என்னவா பிரிஞ்சதுன்னு. பிரம்ம சமாஜ் மொத்தம் 2 பேரை ரெண்டா பிரியுது. கரெக்டா? ஒண்ணு வந்து சாதாரண சமாஜ் வந்து கேசப் சந்திரசென். தர்மேந்திரநாத் தாகூர் வந்து ஆதிய பிரம்ம சமாஜ். சரியா? ஓகே. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கான். தாகூர் இருக்காரு பாத்தீங்களா? தாகூர் வந்து எந்த ஒரு இதுக்காக வந்து நோபல் பரிசு பெற்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உங்க டிஆர்பி கொஸ்டின். எந்தது? கீதாஞ்சலி. ஓகே கீதாஞ்சலி. இது உங்க எக்ஸாம் கொஸ்டின். கீதாஞ்சலி 1913ல. சரியா? அதுக்காக நோபல் பரிசு பெற்றார் தாகூர். ஆக்சுவலா இவரை பத்தி ஒரு கொஸ்டின், தாகூரை பத்தி ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் விவேகானந்தரை பத்தி ஒரு கொஸ்டின். 2 கொஸ்டின் தான் வந்து இந்த ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ல இருந்து வந்திருக்கு உங்களுக்கு. சரியா? சோ எப்படி படிக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பிரார்த்தன சமாஜ். என்னென்ன சமாஜ் மட்டும் முக்கியம் அப்படின்றத எழுதிடுறேன். சரியா? எழுதிக்கோங்க. பிரார்த்தன சமாஜ். பிரார்த்தன சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மராம் பாண்டுரங். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டது. சரியா? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டது. ஆத்மராம்
பாண்டுரங், ஆத்மராம் பாண்டுரங், பிரார்த்தனா சமாஜ். ஓகே, அடுத்தது டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி. சரியா, டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி 1884ல எம்ஜி ராண்டே. சரியா, எம்ஜி ராண்டே, டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்கான். ஓகே, இன்னொரு பேர் இருக்கு, அதே எம்ஜி ராண்டே கொண்டது, இதுவும் ரொம்ப முக்கியம். பூனா சர்வாஜனிக் சபா, பூனா சர்வாஜனிக் சபா, இதுவும் வந்து எம்ஜி ராண்டே அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். சரியா, எம்ஜி ராண்டே அப்படிங்கிறவர் கொண்டு வர்றார். சரியா, பூனா ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னன்னா ஆரிய சமாஜம். ஆக்சுவலா இதுல இருந்து கொஸ்டின் வரல, தெரிஞ்சுக்கோங்க. ஆரிய சமாஜம், ஆரிய சமாஜம் யார் உருவாக்குனது? யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஆனா அதுக்கு முன்னாடி, ஆரிய சமாஜுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆளை பார்த்தலாம். சரி, ஓகே, அவரை பார்த்தலாம் விடுங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரியா, சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவர், இவருடைய கொள்கை என்ன? ஆக்சுவலா கோ பேக் டு வேதாஸ் சொல்லியிருப்பாரு. கரெக்டா, கோ பேக் டு வேதாஸ். சரியா, ஓகே. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஓகே, இது எழுதிக்கோங்க. ஆரிய சமாஜம் எழுதிக்கோங்க. இப்போ ஆரிய சமாஜ் எந்த வருஷம்னா 1875ல. ஆரிய சமாஜ் 1875. யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஐம் சாரி, நான் தான் தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். சாரி. கரெக்ட் தான். ஆரிய சமாஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் கொண்டு வந்தார் இல்லையா? ஆரிய சமாஜ் வந்து தயானந்த சரஸ்வதி தான். சாரி, கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். ஆரிய சமாஜ் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரியா, அவர் எழுதின பத்திரிகை பேர் என்னன்னா சத்யேந்திர பிரகாஷா. அது ரொம்ப முக்கியம். அவர் எழுதின பத்திரிகை சத்யாத்ர பிரகாஷ் அப்படிங்கிறது அவர் வெளியிட்ட பத்திரிகை. சரியா, கோ பேக் டு வேதாஸ்ங்கிறது தயானந்த சரஸ்வதியோட ஒரு கொள்கை. சரியா, அடுத்தது எழுதிக்கோங்க. ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷன் தான் யாரு? ராமகிருஷ்ணா மிஷன். ராமகிருஷ்ணா மிஷன் யாருடைய இறப்புக்கு பின்னர் விவேகானந்தர் வந்து என்ன பண்ணுவார்னா கொண்டு வருவார். சரியா, எழுதிக்கோங்க. ராமகிருஷ்ணருக்கு அப்புறம், சரி, ராமகிருஷ்ணனுடைய இறப்புக்கு பின்னர் விவேகானந்தர் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தை கொண்டு வர்றார். விவேகானந்தர் இயற்பெயர் என்ன? ஆமா, இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஆல்ரெடி. விவேகானந்தருடைய இயற்பெயர் சரியா நரேந்திர தத். உங்க டிஆர்பில என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த இவர் இருக்காரு பாத்தீங்களா விவேகானந்தர். சரியா, விவேகானந்தருடைய ஐடியா வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின். சரியா, எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு 2012 இல்ல அதுக்கு முன்னாடி கொஸ்டினோ. விவேகானந்தருடைய ஐடியா பெரும்பாலும் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா வேதங்கள், வேதாஸ். ஆன்சர் அதான் கொடுத்துருக்காங்க டிஆர்பி கொஸ்டின். ஸோ அப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்டு இருந்திருக்கான். சரியா, ஓகே. அடுத்தது என்னன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா 1893ல. சரியா, இது ரொம்ப முக்கியம். வேர்ல்டு என்னது காங்கிரஸ், வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியன். சரியா, வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் மதம் சார்ந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா சிகாகோ அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றிருக்கும். சிகாகோ அப்படின்றது நடைபெற்றிருக்கும். அதுல பங்கேற்று உரையாற்றி இருப்பார். சரியா, இந்த இயரை கேட்டிருக்கான் ஆல்ரெடி. குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் அது. சரியா, சோ ஓகே. விவேகானந்தரை பத்தி இந்த அளவுக்கு போதும். சரியா,
உள்ள போனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா வந்து டைமும் பத்தாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க்கும் இருக்கும். சரியா? அடுத்து எழுதிக்கோங்க, தியோசபிக்கல் சொசைட்டி. இதுல கொஸ்டின் வந்திருக்குங்க உங்க டிஆர்பில, தியோசபிக்கல் சொசைட்டில. ஓகேவா? தியோசபிக்கல் சொசைட்டி எங்க இருக்குது? இது பேஸ் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். அண்ட் உங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். தியோசபிக்கல் மூமெண்ட்னு போட்டிருக்காங்க புக்ல. சரியா? தியோசபிக்கல் மூமெண்ட், தியோசபிக்கல் மூமெண்ட், தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தியோசபிக்கல் சொசைட்டின்னு எழுதிக்கோங்க, மூமெண்ட் வேண்டாம். தியோசபிக்கல் சொசைட்டி. சரியா? ஓகே. தியோசபிக்கல் சொசைட்டி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால உருவாக்கப்பட்டிருக்காது, வெளிநாட்டுல உருவாகி இந்தியாக்குள்ள கொண்டு வந்த ஒரு அமைப்பு. சரியா? இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கான். இது யாரால உருவாக்கப்பட்டதுன்னா ஹெச்பி பால்வாட்ஸ்கி, ஹெச்பி பால்வாட்ஸ்கி அப்படின்றவங்களாலையும், அடுத்தது ஆக்லட், சரி ஆல்கட், ஆல்கட் அப்படின்றவங்க, அந்த ரெண்டு பேர்னாலையும் யுஎஸ்ஏல ஓபன் பண்ணப்பட்டிருக்கும், யுஎஸ்ஏல தொடங்கப்பட்டிருக்கும். இதுல ரெண்டு வகையா கொஸ்டின் கேட்டிருக்கான். எப்படின்னு நான் சொல்றேன். ஆல்கட். சோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கறத இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாக்குள்ள எங்க கொண்டு வராங்க? அடையார், சென்னையில அடையாருக்கு கொண்டு வராங்க. சரியா? அடையாருக்கு கொண்டு வராங்க. எப்போன்னா 1886. பாத்திருக்கீங்களா யாராவது அடையார்ல தியோசபிக்கல் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கும்? தெரியுமா தெரியாதா? தெரியலையா? அடையார்ல ஒண்ணு இருக்கு. சரியா? ஓகே. யாருடைய எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் தான்னா, இந்த ரெண்டு பேர் தான் உருவாக்குனீங்க இல்லையா, இந்த யாருடைய இறப்புக்கு பின்னர் யார் வரா? அனி பெசன்ட்னு ஒருத்தர் வருவாங்க பாத்தீங்களா? அனி பெசன்ட். அனி பெசன்ட் யாருடைய இறப்புக்கு பின்னர் வரனா? ஆல்காட்டோடைய இறப்புக்கு பின்னர் அனி பெசன்ட் தான் வராங்க. அததான் எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டிருந்தான். தியோசபிக்கல் சொசைட்டிங்கிறது அடையார்ல இருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஃபைன். சோ அனி பெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து இன்னொரு அமைப்பையும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இருக்கா தெரியுமா? என்னங்க? ஹோம் ரூல் லீக். சரியா? எழுதிக்கோங்க, ஹோம் ரூல் லீக். அதான் ஞாபகம் வரும் இல்லையா, படிச்சு ரொம்ப நாளா இருக்கும் இல்லையா, அதனால ஞாபகம் வரலையா? ஹிஸ்டரி யாராவது இருக்கீங்களா? ஹிஸ்டரி யாரும் இல்லையா? யாரும் கிடையாதா? அனி பெசன்ட், ஹோம் ரூல் லீக். அனி பெசன்ட் பத்தி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க தியோசபிக்கல் சொசைட்டி பொறுத்த வரைக்கும். சரியா? ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமானது. அனி பெசன்ட் எழுதுனா ரெண்டு பத்திரிகை இருக்குது. சரியா? நூல்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நியூ இந்தியா, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டது. அதாவது பாத்தீங்கன்னா டிஎன்பிசி சார்பா சரி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நியூ இந்தியா, அப்புறம் காமன் வீல், காமன் வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பத்திரிகை வந்து அனி பெசன்ட் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஆளை பத்தி பார்க்க போறோம், ஜோதிபாய் புலே. ஜோதிபா புலே. ஜோதிபா புலே பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு ஸ்கூல்ல படிச்சது இல்லையா? ஆக்சுவலா நான் சொல்றவங்க எல்லாமே யாருன்னா ரிலீஜியஸ், சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட். அதாவது பாத்தீங்கன்னா சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்காக அமைப்பை உருவாக்குனாங்க. பிரிட்டிஷ் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டிப்ரஸ் கிளாஸ் பீப்புளோ இருக்கட்டும், உமன்ஸா இருக்கட்டும், சரியா, இந்த நேட்டிவ் இந்தியால இருக்கக்கூடிய பீப்புள் இருக்கட்டும், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டு கொஞ்சம் அடியில் வச்சே பார்க்கப்பட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் தூக்கி விடுறதுக்காக இவங்க தான் வந்து பாடுபட்டாங்க. அதனால இவங்க தான் முக்கியம். சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்க இவங்க தான். இந்த வார்த்தை, இந்த ஜோதிபாய் புலே, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இவங்கலாம் ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேவா? ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் புதுசா இருக்கும் இல்லையா? அப்படிதானே? ஓகே ஃபைன், சரி விடுங்க. ஜோதிபா புலே, ஜோதிபா புலே. சரியா? ஓகே. அன்டச்சபிள் இருக்கு பாத்தீங்களா? சரியா? அன்டச்சபிள் என்னது? தீண்டாமை. சரியா? அதை பேஸ் சரியா, அவங்களுக்காக ஒரு ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணாரு. எங்கன்னா 1852ல பூனால ஃபர்ஸ்ட் ஸ்கூல், அன்டச்சபிள்ஸ். இவரு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஜோதிபா புலே, சத்திய சோக்த சமாஜ். சரியா? சத்திய சோக்த சமாஜ். ஓகே. இவர் ஒரு இத அமைப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கான ஒரு பத்திரிகை, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருப்பார். சரியா? அந்த டெக்ஸ்ட் பேர் வந்து குல்மகிரி. சரியா? குலாம்கிரி
அப்படிங்கிறது ஜோதிபா புலே எழுதின ஒரு டெக்ஸ்ட். ஆக்சுவலா வந்து ஒரு பேர் நம்மளுக்கு ஃபெமிலியரா இருந்தா தான் அவங்க சொன்னது என்னன்னு தெரியும், அப்படிதானே? சரியா? அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி, ஓகே, விடுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நான் அடுத்து சொல்ல போறேன் இல்லையா? சரி, ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்க டிஆர்பில எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. ஓகே. அலிகர் மூமெண்ட் தெரியுமா? அலிகர் மூமெண்ட். அலிகர் மூமெண்ட்னா என்னது? ஏதாவது தெரியுமா தெரியாது? அலிகர் மூமெண்ட் கேள்விப்பட்டது இல்லையா? சரி, விடுங்க. சரியா? அந்த அலிகர் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா, இதுதான் உங்க எக்ஸாம் கொஸ்டின். அலிகர் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா டிஆர்பில கேட்டிருக்கான். சார் சையத் அகமத் கான் அப்படின்னு சொல்லுவார். சார் சையத் அகமது கான் அப்படின்றது. சரியா? இயக்கம் மூமெண்ட்னால இயக்கம். ஓகே, ஃபைன். அலிகார் இயக்கம். சரியா? இதுதான் உங்க எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், அலிகர் மூமெண்ட் அப்படிங்கிறது. இந்த மூமெண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முஸ்லீம் எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது, ரொம்ப முக்கியமானது. முஸ்லீம் எஜுகேஷன், சரியா? அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது முஸ்லீம் எஜுகேஷனுக்காக. சரியா? இதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அலிகர் மூமெண்ட் சையர் அகமது கான் என்ன பண்ணிருப்பாரு, விச் மீன்ஸ் இந்த மூமெண்ட் மூலியமா ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ், இது ரொம்ப முக்கியங்க. ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் 1875ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ். சரியா? அது முஸ்லீம் பேஸ் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸாம்ல இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அதே டிஆர்பில இந்த ஓரியன்டல் காலேஜ் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டியா எப்போ வந்து அங்கீகாரம் பண்ணப்படுதுன்னா 1920. இதுதான் எக்ஸாம் கொஸ்டின். மொத்தம் 2 கொஸ்டின். அலிகர் இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணது யாரு? சையத் அகமது கான் அப்படின்றது. அப்புறம் 1920ல ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படிங்கிறது என்ன ஆச்சு? யூனிவர்சிட்டி அந்தஸ்து பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எக்ஸாம் கொஸ்டின். ஓகே, இது எங்க இருக்கு? பிரசன்டா எங்க இருக்குன்னா டாக்கா. சரியா? டாக்கால இருக்கு. ஓகே, ஓகே. அடுத்தது இந்த பேரும் உங்களுக்கு வித்தியாசமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்சி இயக்கம் தெரியுமா? கேள்விப்பட்டதுண்டா? பார்சி இயக்கம். பார்சி கேள்விப்பட்டது இல்லையா? இதெல்லாம் வித்தியாசமா இருக்கா? சரி, விடுங்க. பார்சி மூவ்மெண்ட். சரியா? என்னன்னு மட்டும் எழுதிக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்ட கொஸ்டின், அதனால தான் அதுல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. பார்சி மூவ்மெண்ட். சரியா? பார்சி மூவ்மெண்ட் ஒரு மும்பையை சார்ந்த ஒரு அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு கிளர்ச்சி, பார்சி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. சரியா? ஓகே. இதை பொறுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தோம். அதாவது இவங்களுடைய வாய்ஸ் என்ன அப்படின்னா ராஸ்ட் காஃபர். அதுதான் இவங்களுடைய ஒரு எய்ம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இவங்களுடைய குரல் ஏதாவது தான் இருக்கும். ராஸ்ட் காஃபர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரூத் டெல்லர்னு அர்த்தம். இதுதான் எக்ஸாம்ல கேட்டிருந்தோம். ட்ரூத் டெல்லர். பார்சி இயக்கத்தினுடைய வாய்ஸ் என்னன்னா ராஸ்ட் காஃபர் அப்படின்னு சொல்றாங்க. ராஸ்ட் காஃபர் என்னது? ட்ரூத் டெல்லர் அப்படின்றதுக்கான மீனிங். சரியா? பார்சி இயக்கம். ஓகே. சோ தமிழ்நாட்டுல இவர் பேர் சொல்றேன், இவராவது தெரியுமான்னு பாருங்க. ராமலிங்க சுவாமிகள் தெரியுமா தமிழ்நாட்டுல? சரி, ஓகே, எழுதிக்கோங்க. ராமலிங்க சுவாமிகள். என்ன சார்? வடலூர். எக்ஸாக்டா. ராமலிங்க சுவாமிகள். இவரை பத்தி 2 விஷயம் மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். சரியா? எழுதிக்கோங்க. ராமலிங்க சுவாமிகள். இவருக்கு இன்னொரு பேர் என்னது? என்னங்க? ஆமா, வள்ளலார். சரியா? இவருக்கு இன்னொரு பேர் என்னது? ஃபேமஸ்லி கால்ட் அஸ் வள்ளலார். கரெக்டா? வள்ளலார்னு சொல்லுவாங்க இவரைதான். ஜீவகாருண்யா அப்படின்னு சொல்றாங்களா? அதையும் எழுதிக்கோங்க. ஜீவகாருண்யா அப்படின்னு சொல்றாங்க. வடலூர் எங்க இருக்குது? கடல். சிதம்பரமா? சிதம்பரம், எக்ஸாக்டா இல்லையா? சரி, ஓகே. இவரால ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் என்னன்னா சம் சம்மார சம்மர்க்க வேத, ஆமா, சன்மார்க்க சங்கம். ஓகேவா? பரவாயில்ல, இது தெரிஞ்சிருக்கு. சங்கம். சரியா? 1865ல சமரச வேத சம்மார்க்க சங்கம். சமரச வேத சம்மார்க்க சங்கம் 1865ல உருவாக்குறார். இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபீடிங் இருக்கு பாத்தீங்களா? ஃப்ரீ ஃபீடிங் சொல்லுவாங்க இல்லையா? விச் மீன்ஸ் என்ன சொல்லலாம்?
இலவச உணவு சொல்லுவாங்க இல்லையா, இலவச உணவு. சரியா, அதை அழிச்சிட்டு வர்றாரு எங்க? அதுதான் வடலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருஷத்துல இருந்து? 1867ல இருந்து வடலூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை அழிச்சிட்டு வர்றாரு. என்ன காரணம்? அதுக்கும் காரணம் சொல்லலாம். யாரும் பசியோட இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு காரணம். அதாவது இந்தியாவில வந்து 1866ல பாத்தீங்கன்னா ஃபெமைன், ஆமா பஞ்சம் வந்துச்சு. சரியா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இலவச உணவு திட்டம் தான் வழங்குறாரு. இப்படியும் கேட்டிருக்காங்க தெரியுமா கொஸ்டின், ஃபெமைன் யாரு காலத்துல வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில வறட்சி யார் வந்து ஆட்சியில இருக்கும்போது வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சோ அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஒன்னொன்னு. ஓகே, அடுத்தது அயோத்திதாசர். அயோத்திதாசர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது அயோத்திதாச பண்டிதர் எழுதிக்கோங்க, அயோத்திதாசர். ஓகே, அயோத்திதாசரை பத்தி சொல்லணும்னா அவர் சென்னையை பேஸ் பண்ணவர். சரியா, அப்படி எழுதிக்கோங்க. அயோத்திதாசர் சென்னையை பேஸ் பண்ணவர். திராவிட மகாஜன சபா அப்படிங்கறத கொண்டு வர்றார் அவர் தான். எழுதிக்கோங்க, திராவிட மகாஜன சபா. திராவிட மகாஜன சபா, திராவிட மகாஜன சபா 1891ல. சரியா, திராவிட கழகம் அப்படின்றத 1882ல. விட கழகம் அப்படிங்கறது 1882ல ஜான் ரத்தம் அவரும் இவரும் சேர்ந்துதான் தொடங்குறாங்க. ஜான் ரத்னம் அவரும் இவரும் சேர்ந்தா திராவிடர் கழகம் அப்படின்னு 1882ல கொண்டு வராங்க. சரியா, இந்த அமைப்பு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த அமைப்பு சார்பா ஒரு பத்திரிகை வெளியிடப்படுகிறது, திராவிட பாண்டியன். திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வெளியிடுறாங்க. சோ அதுவும் முக்கியம். சரியா, சோ அயோத்திதாசர் போய் ஒரு பைசா தமிழ்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பைசா தமிழ், அது ரொம்ப முக்கியமானது. சரியா, இவரை பத்தி அயோத்திதாசரை பத்தி சொன்னா ஒரு பைசா, ஒரு பைசா தமிழன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருப்பாரு 1907. தமிழ்நாடு பேஸ் பண்ணனால இவர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, சரி ஓகே. சோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா ஆக்சுவலா பிரிட்டிஷ் காலத்துல வந்து சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, அதாவது முன்னேற்றத்துக்காக. சரியா, சமூக முன்னேற்றத்துக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அப்புறம் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல யார் யார் வந்தா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்கோம் இல்லையா. ஓகே, சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிடிவல் இந்தியா ஏரியால கொஞ்சம் விஷயமானவ போதும். சரியா, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. சோ இந்த இடத்துல தான் நான் கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்கான்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. எப்போ? ஆஃப்டர் 18 எந்த வருஷம்? 58. சரியா, 1858. சரியா, இப்ப நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் சொல்லுவேன். சீரியஸ்னா ஒரு வரிசை. இந்த வரிசையை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சரியா, அப்படியே வரிசையை எழுதி போடுறான், என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, 1858ல தான் நம்மளுக்கு இந்தியாவில ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வைஸ்ராய்னா யாரு? இந்தியாவில வந்து முதல் முறையாக இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாங்கன்னா வந்து யார் இருந்திருப்பாங்க? இல்ல லார்டு பிரபுக்கள் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. சரியா, இதுங்க 1858க்கு பிறகும் ராணியோட, சரியா, குயின் எலிசபெத்தோட டைரக்ட் ஆட்சி வந்து இந்தியாவில் நடக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வைஸ்ராய் அப்படிங்கிற ஒரு பதவியை புதுசா கொண்டு வராங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாரு? ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா ரிப்பனா கேனிங் பிரபு. சரியா, எழுதிக்கோங்க, ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுலயும் அந்த ரிலீஜியஸ் ரிஃபார்ம் அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வைஸ்ராய் இஸ் நாட் ஆளுநர். சரியா, அவர் தான் பெருசு. மாகாண அதிபர் இருப்பார், அவருக்கு கீழே செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஒருத்தர் இருப்பார். வைஸ்ராய் தாங்க, வைஸ்ராய் தான் சொல்லுவாங்க. லார்டி கானிங் பிரபு. கானிங் பிரபு ஓகே, கானிங் பிரபு. சரியா, கானிங் பிரபு. கானிங் பிரபு அப்படிங்கிறவரு அவர் தான் வந்திருப்பாரு. சரியா, அவருக்கு அடுத்து வந்தவர் யாருன்னா யாரு? லார்டு லிட்டன். இவரை பத்தி தான் நம்ம கொஸ்டின் பார்க்க போறோம். சரியா, இவர்ல இருந்து நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணோம். லிட்டன் பிரபு. இவருக்கு அடுத்து வந்து யாரு? லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபுடைய காலம், சரியா, காலம் நம்மளுக்கு அதிகமா தேவைப்படாது, பட் ஆனா எழுதி போடுறோம். சரியா, காலம் அதிகமா தேவைப்படாது. 1876ல இருந்து 80 வரைக்கும். சோ அந்த லிட்டன் பிரபு பீரியட்ல தான் இந்தியாவில வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இதை பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. சரியா,
ஓகே, லிட்டன் பிரபு பீரியட்ல தான் எப்ப சொல்லியிருக்காங்க வறட்சி எப்ப ஏற்பட்டுச்சு? 1966. சரியா? சோ இவர் காலத்துல பாத்தீங்கன்னா ஃபெமைன் பாலிசி அப்படிங்கறத போடுறாரு. ஃபெமைன் பாலிசினா என்னது? வறட்சிக்கான குழு அறிவிக்கிறாரு இவரு. சரியா? எழுதிக்கோங்க. வறட்சிக்கான குழு, ஃபெமைன் கமிஷன். வறட்சிக்கான குழு இவருக்கு பேர்ல தான் எடுக்கிறாங்க. 78ல இருந்து 80 வரைக்கும். சரியா? யாருடைய தலைமைன்னா சர் ரிச்சர்ட் ஸ்டார்ச்சி. ரொம்ப முக்கியம். வறட்சிக்கான குழு யார் தலைமையில வைக்கிறாரு? ரிச்சர்ட் ஸ்டார்ச்சி அப்படின்ற ஒரு தலைமையில அமைக்கிறார். சரியா? அடுத்தது லார்ட் லிட்டன் பீரியட்ல இந்த விஷயம் ரொம்ப அதிகமா நடந்திருக்கும். வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்னா என்னது? பத்திரிகை தடை சட்டம் சொல்லுவாங்க இல்லையா? பத்திரிகை தடை சட்டம். சரியா? ஓகே, ஆங்கிலேயர் காலத்துல பத்திரிகை தடை சட்டம் யார் காலத்துல வந்துச்சுன்னா லிட்டன் பிரபு அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்க. ஆர்ம்ஸ் ஆக்ட், ஆயுத தடை சட்டம் யார் காலத்து? இந்த ரெண்டுமே வந்து இவர் காலத்துல தான் வந்துச்சுக்கும். எந்த வருஷம்னா கரெக்டா? ஓகே, 1878ல லிட்டன் பிரபு காலத்துல தான் பத்திரிகை தடை சட்டம் மற்றும் ஆயுத தடை சட்டம். ஓகேவா? இது ரெண்டும் யார் பேர்ல நடக்குன்னா இவருடைய காலத்துல தான் நடக்கும். சரியா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஆக்சுவலா இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். பட் ஆனா வந்து போதும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் போதும். சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஆளு யாரு? லார்ட் ரிப்பன். ரிப்பன் பிரபு. சரியா? இவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. 80ல இருந்து 84 வரைக்கும். சரியா? 1880 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1880ல. சரியா? 1880ல ரிப்பன் பிரபு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இவருடைய காலத்துல தான் முதல் முறையாக இந்தியால சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. எந்த வருஷம்? 1881ல. ரொம்ப முக்கியமானது. சரியா? சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ சென்சஸ் வந்து முதல்ல எப்ப எடுத்ததுன்னா ரிப்பன் பிரபு காலத்துல தான் 1881ல எடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் சென்சஸ். சரியா? அப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டா? கேள்விப்பட்டதுண்டா? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? சுயாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கிராமப்புறங்கள சுயாட்சி முறை. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு முத இவர் தான் முன்னோடி. சரியா? அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் 1882ல ரிப்பன் பிரபு காலத்துல தான் அது கொண்டு வரப்பட்டது. ஓகே, ஹண்டர் கமிஷன் சொன்னா, ஹண்டர் கமிஷன் பார்த்தோமா பார்க்கலையா? ஆமா, ஹண்டர் கமிஷன் இவருடைய காலத்துல தான் கொண்டு வரப்பட்டது. எழுதிக்கோங்க. ஹண்டர் கமிஷன் என்ன சொல்லுது? ஹண்டர் கமிஷன் பிரைமரி எஜுகேஷன் சொல்லுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது. அடுத்தது ஃபேக்டரிஸ் ஆக்ட், தொழிற்சாலை சட்டம். ரொம்ப முக்கியமானது. ஃபேக்டரி ஆக்ட், தொழிற்சாலை சட்டம் 1881ல. தொழிற்சாலை சட்டம். இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வேலைக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா? முத சொன்னது யாருன்னா யாரு? ரிப்பன் பிரபு தான் அந்த விஷயத்த சொன்னார். சரியா? சோ ரிப்பன் பத்தி அவ்வளவு போதும். சரியா? ஃபைன். சோ ரிப்பன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அந்த இல்பர்ட் பில் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரியா? அந்த இல்பர்ட் பில்ல வந்து தவறு இழைச்சிருவார். அதனால வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? திரும்ப கூப்பிட்டுப்பாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்தது லார்டு கர்சன். இவரும் ரொம்ப முக்கியங்க ஹிஸ்டரியில. லார்ட் கர்சன் கேள்விப்பட்டதுண்டா? கர்சன் பிரபு. இதெல்லாம் ஆக்சுவலா புதுசா இருக்கா வார்த்தைங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைல்ல, இருந்தா சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிறதுனால அப்படி புதுசா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அதை படிச்சிருக்கீங்க தானே? கர்சன் பிரபு, லிட்டன் பிரபு எல்லாம். லிட்டன் பிரபு தெரியும், கர்சன் பிரபு தெரியலையா? சரி விடுங்க. இந்த கர்சன் பிரபு காலம் வந்து பாத்தீங்கன்னா 1899ல இருந்து 05 வரைக்கும், அதாவது 1905 வரைக்கும். ரொம்ப முக்கியமான ஆள் அவரு. ஓகே, ரெண்டு விஷயம் கொண்டு வந்திருப்பார் 1902ல. சரியா? 1902ல யூனிவர்சிட்டி கமிஷன் போட்டார். சரியா? நாம சுதந்திரத்துக்கு அப்புறம் போட்ட யூனிவர்சிட்டி கமிஷன் வேற, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சுதந்திரத்துக்கு அப்புறம் போட்ட யூனிவர்சிட்டி கமிஷன் வேற. ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி கமிஷன் வந்து எங்க இதுல போட்டிருப்பாரு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல. ஓகே, போலீஸ்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? போலீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது முதல்ல இவர் தான். போலீஸ் கமிஷன் யாருடைய தலைமையில போலீஸ் கமிஷன் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் கொஸ்டின் இது. சரியா? சார் ஆண்ட்ரூ ஃப்ராசர். சார் ஆண்ட்ரூ
ஃப்ரேசர், ஆண்ட்ரியூ ஃப்ரேசர் சார், ஆண்ட்ரியூ ஃப்ரேசர் தலைமையில தான் போலீஸ் கமிஷன் அப்படிங்கறத கொண்டு வர. சரியா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட். கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட் 1898ல. கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட் 1898ல. இதுக்கு ஆக்சுவலா இதுக்கு பேக்ரவுண்ட்ல பெரிய பெரிய ஸ்டோரி இருக்கும். சரியா? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு மார்க்னால அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. சரியா? ரொம்ப முக்கியமானது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வங்க பிரிவினைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அவர் இது எக்ஸாம்ல அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்கான். வங்க பிரிவினை யார் காலத்துல நடந்திருக்கும்? யார் காலத்துல? கர்சன் பிரபு காலத்துல. சரியா? வங்க பிரிவினை தான் எதுக்கு எதுக்கு வழிவகுத்துச்சு? எதுக்கு வழிவகுத்துச்சு? என்னங்க? ஆமா, இந்து முஸ்லீம் பிரியறதுக்கான ஒரு முக்கிய வழி காரணமா வழிவகுச்சுதான் அந்த இது இந்த விஷயம். சரியா? எதுனா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சரியா? ஓகே ஃபைன். இப்ப இல்லையா? சரி ஓகே, இன்னைக்கு இந்த விஷயம் போதும். ஃபைன். சரி ஓகே, அடுத்து எழுதிக்கோங்க. ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சரியா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பத்தி பார்க்கலாம். ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885ல ஸ்டார்ட் பண்ணது. இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது யாரால உருவாக்கப்பட்டது? ஆமா, ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க. இது பழைய கொஸ்டின். சரியா? ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கிறது. ஏஓ ஹியூம், HUME, ஹியூம், ஏஓ ஹியூம். ஆலன் ஆக்டிவன் ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. சரியா? ஆலன் ஆக்டிவன் ஹியூம், ஏஓ ஹியூம். இவர் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். பிரசண்டா இருக்கு பாத்தீங்களா? காங்கிரஸ் இருக்கு இல்லையா? அது முத 1855ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏஓ ஹியூம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றாரு. சரியா? எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பான். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய ஃபர்ஸ்ட் செஷன், அதாவது முதலாவது கூட்டத்தொடர் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். எங்க? பாம்பே. சரியா? இந்தியன் தேசிய காங்கிரஸ் உடைய முதலாவது கூட்டத்தொடர் எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா பாம்பே. இதை தலைமை தாங்கினது யாருன்னு கேட்பான். அடிக்கடிக்கு இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. யாரு? WC பானர்ஜி. பானர்ஜி இவர் தான் தலைமை தாங்கினார். சரியா? அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். சரியா? எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்றதும் ரொம்ப அதிகமா கேட்டிருக்கான். 72 மெம்பர்ஸ் கலந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல. இதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி. சரியா? ஏஓ ஹியூம் எங்க ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? மும்பைல ஸ்டார்ட் பண்ணாங்க. WC பானர்ஜி தான் அதை தலைமை தாங்கி நடத்தினாரு. எத்தனை பேர் கலந்துட்டாங்கன்னா எது? 72 பேர். சரியா? ஃபர்ஸ்ட் 3 மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வேற விஷயத்துக்கு போயிடலாம். சரியா? ரெண்டாவது கூட்டத்தொடர் எங்கன்னா கல்கத்தா 1886ல கல்கத்தா. மூணாவது எங்கன்னா மெட்ராஸ் 1887ல. சரியா? ஐஎன்சி. சரியா? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ஐஎன்சியை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருடைய பங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் 3ஆ பிரிக்கிறாங்க. சரியா? இது கேட்பான் எக்ஸாம்பிள். ஆல்ரெடி கேட்டவும் செஞ்சிருக்கான். என்ன சொல்றேன்னு பாருங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1855ல இருந்து, சரியா? 1851ல இருந்து 1905 வரைக்கும் யாருடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸாம்ல கேட்பான். சரியா? 1855 1885ல இருந்து 1905 வரைக்கும் யார் கையில இருந்து சொன்னாங்கன்னா மாடரேட்ஸ். மாடரேட்ஸ்னா யாரு? ஆமா, மிதவாதிகள்னு சொல்லுவாங்க. மிதவாதிகள் கையில வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது பெரும்பாலும் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. மிதவாதிகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மிதவாதிகள் யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் மிதவாதிகள் யாரு இல்ல அப்படின்றது கொஸ்டின் கேட்கலாம். யாரெல்லாம் மிதவாதிகள்? ஓகே, எழுதிக்கோங்க. WC பானர்ஜி, இது முக்கியம், அதனாலதான் நான் சொல்றேன். WC பானர்ஜி, ஓகே. அப்புறம் தாதாபாய் நெஹ்ருஜி. ஷார்ட்டா எழுத ட்ரை பண்ணுங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் புரூக்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க பக்கத்துல. இந்தியன் புரூக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு அடைப்பேர். சரியா? இந்தியன் புரூக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாதாபாய் நெஹ்ருஜி என்ன சொல்லுவாங்க?
உங்களுக்கு சிம்பிளா கொஸ்டினா இந்த மாதிரி கேட்டுடலாம். கொஸ்டின் ஒரே கொஸ்டினா முடிச்சிருவாங்க. தாதாபாய் நெஹ்ருஜி என்ன சொல்லுவாங்க? ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா? எனக்கு தாதாபாய் நெஹ்ரு இல்லைங்க, ஜி.கே. கோகலே தான் காந்தியனோட குரு. தாதாபாய் நெஹ்ருஜி வந்து கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா தாதாபாய் நெஹ்ருஜி. என்னங்க? ஆமா, வயதானவர், அதான் சொல்றாங்க. அப்படின்னு அடைப்பேரு அதான் அவருக்கு. சரியா? அதனால அது இல்லாம தாதாபாய் நெஹ்ருஜிக்கு இன்னொரு இது இருக்கு. சரியா? இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினரா இருந்த முதல் இந்தியன் யாருன்னு கேட்டா இப்படி சொல்லலாம். சரியா? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல உறுப்பினரா இருந்த முதல் இந்தியன் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? தாதாபாய் நெஹ்ருஜி அப்படிங்கிறவர் சொல்லலாம். அது ஃபெரோஷா மேத்தா. ஃபெரோஷா மேத்தா. ஜி.கே. கோகலே. மதன் மோகன் மாளவியா. மதன் மோகன் மாளவியா. ராண்டே. எம்.ஜி. ராண்டே. சுப்பிரமணிய ஐயர். சரியா? இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? மிதவாதிகள் குரூப்ல இருக்கிறாங்க. இவங்களுடைய காலம் எதப்போ? 1885ல இருந்து 1905 வரைக்கும் மிதவாதிகளுடைய காலம். சரியா? அடுத்தது எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா யாரு? ஆமா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாத காலம்னு சொல்லுவாங்க. சரியா? தீவிரவாத காலம்ன்றது எப்போ? 1906ல இருந்து 1916 வரைக்கும் தீவிரவாத காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1906ல இருந்து 1916 வரைக்கும் தீவிரவாத காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரியா? ஓகே, இதுல கொஸ்டின் வரலாங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? யாரெல்லாம் தீவிரவாதம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? சுபாஷ் சந்திர போஸ் இல்ல, வரவே மாட்டாருங்க, விட்டுருங்க அவரு. ஓகே, எக்ஸாக்டா லால் பால் பால்னு சொல்லுவாங்க இல்லையா? லால் பால் பால் எழுதிக்கோங்க. லாலா லஜ்பதி ராய், பாலகங்காதர் திலக், பால்னா லாலா லஜ்பதி, பாலகங்காதர் திலக். ஓகே, ஆக்சுவலா மறந்துட்டேன், நான் சொல்றேன். சரியா? லால் பால் பால். ஓகே, இன்னொரு எடுத்துக்கோங்க, அரவிந்த் கோஷே. அரவிந்த் கோஷே. சரியா? இதுல லாலா லஜ்பதி ராய லயன் ஆஃப் பஞ்சாப்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஓகே, லயன் ஆஃப் பஞ்சாப்னு சொல்லுவாங்க. பாலகங்காதர் திலக்க லோகமானியா அப்படின்னு அழைப்பாங்க. சரியா? இது கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். பாலகங்காதர் திலக் என்ன சொல்றாங்க? லோகமானியா அப்படின்னு சொல்லி நடக்கிறாங்க. பாலகங்காதர் திலக் எழுதின 2 நூல் இருக்கு. சரியா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கெசிரி அண்ட் மராத்தா. கெசிரி அண்ட் மராத்தா. கெசிரி அண்ட் மராத்தா. ஓகே, ஃபைன். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இதுதான் எக்ஸாம்ல கேட்டிருந்தான். விச் மீன்ஸ் என்னன்னா 1917 to 1947 யாருடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் காந்தியன் எரா. சரியா? எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் காந்திய காலம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? 1917ல இருந்து 1947 வரைக்கும் காந்திய காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? ஃபைன். சோ இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். விச் மீன்ஸ் என்னன்னா மாடரேட்டோட என்ன, அதாவது இவங்களுடைய சக்சஸ் என்ன, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்களோட சக்சஸ் என்ன. சோ அந்த 2 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இவங்க காலத்துல என்ன விஷயங்கள் செஞ்சாங்க, இவங்க காலத்துல என்ன விஷயங்கள் செஞ்சாங்க. சரியா? எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, சோ காந்திய நேரம் ஆக்சுவலா தனியா தான் பார்க்கணும். சரியா? ஒரு 2 அவங்க டோட்டல் 2 கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் மாடரேட், மிதவாதத்தினுடைய சக்சஸ். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரியா? சட்டமன்றத்தினுடைய அளவை கூட்டினது. அவங்க கூட்ட சொல்லியிருப்பாங்க, என்ன பண்ணிருவாங்க? பிரிட்டிஷ் என்ன சொல்லியிருப்பாங்க? சரி, ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்திருப்பாங்க அந்த விஷயத்த. சட்டமன்றத்தினுடைய அளவு கூட்டது. சரியா? சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த இடத்துல வந்து 15 தான் இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? 60 பேரா கூட்டுங்க, இந்தியரையும் சேர்த்துக்கோங்க உள்ள அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த விஷயம். அடுத்தது ஐசிஎஸ்ல இந்தியனோட பார்ட்டிசிபேஷன். ஐசிஎஸ் என்னது? இந்தியன் சிவில் சர்வீஸ். கரெக்டா? இந்தியன் சிவில் சர்வீஸோட இந்தியனோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த விஷயத்துக்கும் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஜுடிஷியரியும் எக்ஸிகியூட்டிவும் பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியரினா அந்த நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் என்ன பண்ணுங்க? செப்பரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் செப்பரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? செப்பரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியம். அடுத்தது சால்ட் டாக்ஸ். சால்ட் டாக்ஸ் என்னது? உப்பு வரியும்
சுகர் வரியும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்து மிதவாதிகளுடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம லிட்டன் காலத்துல பார்க்கோம் இல்லையா, வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னு சொல்லுவோம், பத்திரிகை தடை சட்டம். அப்படின்னா என்னதுன்னா, இந்தியர்களால ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரா பேச முடியாது, கருத்து சொல்ல முடியாது. ஆனா இவங்க கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதுக்கான பர்மிஷன் கொடுத்தாங்க. எழுதிக்கோங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது கருத்துக்களை வெளியிடும் உரிமையும் பேசும் உரிமையும் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ரைட் டு ஃபார்ம் அன் அசோசியேஷன். அசோசியேஷன் என்னது, சங்கங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரமும் இவங்களுக்கு இவங்க காலத்துல கொடுக்கப்பட்டது. சரியா? சரி, ஓகே. இது வந்து மாடரேட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கோரிக்கை எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, டைரக்டா ஆமா அடிதடியில இறங்கியிருப்பாங்க. அதனாலதான் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, தீவிரவாதம்னு சொல்லிட்டாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஸ்மூத்தா செயல்பட்டு இருப்பாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1985 இருந்து 1855 இந்த வருஷம் வரைக்கும் ஒரு ஸ்மூத் ரிலேஷனா போயிருக்கும். 1905க்கு அப்புறம் சூரத் பிளவுன்னு ஒண்ணு நடக்கும். சூரத் பிளவுல தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லிட்டு ரெண்டா பிரிவாங்க, மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு பிரிஞ்சு. அதுக்கப்புறம் தீவிரவாத கைதிகள்ல யாரு போயிடும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் போயிடும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா சண்டைங்கிறது ஆரம்பிக்கும் பிரிட்டிஷ்க்கும். சரியா? இந்த சண்டைங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1906ல இருந்து 1916 வரைக்கும் இந்த சண்டை நடைபெறும். அதுக்கப்புறம் காந்தின்னு ஒருத்தர் வருவார். எப்போ, 1917ல வருவார். அதுக்கப்புறம் தான் நான் வயலன்ஸ் அப்படின்றத கையில் எடுத்து அகிம்சை மூலியமாக 1947 என்ன பண்றோம், சுதந்திரம் பெறுறோம். சரியா? ஆக்சுவலா ஹிஸ்டரி படிக்கிறவங்க இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப எலாபரேட்டா படிப்பாங்க இந்த விஷயத்த. சரியா? நீங்க என்னென்ன ஏரியா யார் யார் என்ன பண்றாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? புரியுதா ஓரளவுக்கு? ஓகே. ஒரு சில பேருங்கெல்லாம் இருக்கும், கண்டிப்பா எனக்கு தெரியும். எனக்கு அந்த பேருங்க உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது, புது பேருங்களாவும் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு மார்க் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆக்சுவலா 1 மார்க் தான் இந்த கொஸ்டின். கரெக்ட் தானே? ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் தான். ஸோ அந்த 1 மார்க் எனக்கு தெரிஞ்சு நேத்து நான் ஜியோகிராஃபில அந்த விஷயம் சொல்லியிருப்பேன். பேசிக் நாலேஜ் இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், ஜியோகிராஃபி டிக் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபி தான். ஒரு ஊருக்கு போனா அங்க மலை இருக்குது, ஆறு இருக்குது, காடு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 8th புக் அண்ட் 9th புக், சரியா, அந்த ஓரளவு கவர் பண்ணீங்கனாலே அந்த 1 மார்க்ன்றது வந்துடும். சரியா? முக்கியம்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், கவர் பண்ணி தான் ஆகணும். கவர் பண்ணீங்களா மாட்டீங்களா, உங்க விருப்பம் தான். கரெக்டா? சரி, ஓகே. சரி, ஓகே. சோ இன்னைக்கு போதும். சரியா? ஓகே, தேங்க்ஸ்.